அவ்வளவு பிரபலமாக வழிபாட்டில் இல்லை. ஆனால் அருங்காட்சியகங்கள்ல பார்க்கலாம். நீங்க இங்க பார்க்கக்கூடிய ஒரு பலகை சிற்பம் அப்படிப்பட்ட ஒரு பலகை சிற்பம் தான். ரொம்ப எழிலார்ந்த திருமேனி. அதுல நீங்கள் பார்த்தால் மொத்தம் 7 வடிவங்கள் இருக்கும். நேர்கோட்ல வரிசையா 3 பேரை ஒருத்தர் முன்னாடி ஒருத்தரா நிக்க வச்சு காமிச்சு 2 பக்கம் 2 பேர் 4 3 7 ஆகுது. எதிர்க்கிற நிக்கிற நமக்குள்ள ஆன்ம தத்துவமாக எஜமானரா நமக்குள்ள இருக்கார். அதையும் வணங்கி எதிர்க்க இருக்கின்ற ஏழையுமாக வணங்கி அட்டமூர்த்திகள் என்று வணங்குற ஒரு மரபு இருந்திருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த அட்டமூர்த்தியை தான் மணிமேகலையில சொல்றார். இதுவே தேவாரத்துல பாடப்படுது. இதுவே பல நூல்கள்லையும் இந்த அட்டமூர்த்திங்கிற அந்த வடிவம் பாடப்படுகிறது. தொன்மையான சிவ வடிவம், இந்த அட்டமூர்த்தி வடிவம் சைவ சித்தாந்த வடிவம். இது இப்போ சைவ சித்தாந்தம் நமக்கு காஷ்மீரம் வரைக்கும் இருந்ததுன்னா இதெல்லாம் அதற்கு சான்றாக அமைகிறது. மத்திய பிரதேசத்திலையும் மகாராஷ்டிரத்திலையும் குஜராத்தில் இங்க எல்லாம் சைவ சித்தாந்த மரபு நல்ல தெளிவாகவே இருந்திருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சியாகுது. அடுத்து இதை தொடர்ந்து பக்தி இயக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். நான் பெரும்பான்மையாக இந்த பக்தி இயக்கம்னு சொல்றது அவ்வளவு ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறது இல்லை. நான் இன்றைய கால சூழலில் இயக்கம்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு தவறான ஒரு போக்குக்குன்னு ஆயிட்டுது. இந்த ஏன் இயக்கம்னு சொன்னாங்கன்னா இதன் மூலமாக பல செய்திகளும் இயக்கப்பட்டது. வரலாறு இந்த நிகழ்ச்சிகளாலே இயக்கப்பட்டது. என் அடியனை பொறுத்தவரையில் இறைவனுடைய திருவிளையாடலாக இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த காலச்சூழல் சங்க காலத்திலே சிவ வழிபாடு அவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கு. சிலப்பதிகார காலத்திலேயும் தொடர்ந்து இருந்ததுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. ஆனா மணிமேகலை பாடும்போதே மற்றைய சமயங்கள் எல்லாமும் உள்ள வந்துடுச்சு. குறிப்பாக நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனித சமுதாயத்தை ரொம்ப தட்டி கீழே தள்ளக்கூடியதான சில மதங்கள் எல்லாம் ரொம்ப பிரபலமடைய ஆரம்பித்தது. அவர்கள் பொய்யினாலேயும் புரட்டினாலேயும் நிறைய வாதங்கள் எல்லாம் செய்து அதை பிரபல்யப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அந்த மதத்தை உண்மைன்னு நம்பி விழுந்துட்டா அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு கடினமான ஒரு சூழல். அந்த சூழலிலே அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும்னு அழகிலா விளையாட்டு கீழே சொன்னோம் இல்லையா, விளையாட்டாக படைப்பதுங்கிற மாதிரி இதையும் ஒரு விளையாட்டு போல ரசித்து செய்வார் போலும். அந்த விளையாட்டின் ஒரு அங்கமாக தன்னாலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட அடியார்கள், நம்மை போலே கர்ப்பவாசம் செய்து பிறந்தாலும் திருவருளாலே ரொம்ப உயர்ந்த நிலையை, பக்குவ நிலையை அப்படியே அடைந்தவர்கள், அவர்களுக்குள்ளே சிலரை எல்லாம் அந்த சரியான காலத்திலே இறைவன் கொண்டு வந்து சேர்த்தார். இந்த பக்தி இயக்கம்ங்கிறது உள்ளபடியே இந்திய வரலாற்றை மிகப்பெரிய அளவிலே புரட்டி போட்ட ஒரு விஷயம். இதனுடைய வீரியம் எப்பேற்பட்டதுன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 5ஆம் நூற்றாண்டு வாக்கில் இது தொடங்குது. 5 6ஆம் நூற்றாண்டு வாக்குல தொடங்குது. முதல்ல இதிலே நமக்கு காரைக்கால் அம்மையார் வராங்க. அம்மையாரத்தான் காலத்தால் முந்தியதாக நாம் அறிவது. முதல்ல தமிழிலே வைத்து இறைவனை பாடுவது, அந்தாதி பாடுவது, 2 வெண்பாக்கள் 2 வெவ்வேறு பாவகையில வச்சு பாடுறதுன்னு நிறைய சிறப்புகள் அம்மையாருக்கு உண்டு. அம்மையார் தொடங்கி வைத்த அந்த பதிக பெரு வழி 10 பாடலாக பாடக்கூடிய மரபை அடுத்து ஞானசம்பந்தர் என்று ஒருவர் வந்தார். அது இப்படி ஒருத்தருடைய தோற்றத்தை எவ்வளவு துல்லியமா இறைவன் கணித்து இப்படி ஒருத்தர் வந்தாத்தான் அடுத்து இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு மனித சமுதாயம் ஏதோ கொஞ்சமான அர்த்தப்பட முடியும்னு நினைத்து 3 வயதிலே ஒரு குழந்தைக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்து அந்த 3 வயதிலிருந்து 16 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்த அந்த 13 ஆண்டுகள் உலகையே புரட்டி போட்டு அந்த வீரியம் இன்று வரை நம்மை வந்து அடைந்து அதன் மூலமாக எத்தனையோ கோடி கோடி உயிர்கள் நன்மை அடையும்படியாக ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அதனால் தான் பலரும் காலச்சூழல்லாம் ரொம்ப ஆபத்தா இருக்கே, எல்லா பக்கத்திலையும் நிறைய ஆபத்துகள் சூழறா மாதிரி இருக்கே, இந்த சமயத்துக்கு ஏதாவது ஒரு ஹானி வந்துடுமோ, வேத தர்மம் தடைப்பட்டு போகுமா, இதன் மூலமா எவ்வளோ நன்மை அடையலாமே, நிறைய பேருக்கு இது போய் சேரலாமே, ரொம்ப எல்லாரையும் அணைத்து செல்லக்கூடிய அன்பை முன்னிறுத்தி இருக்கே இந்த சமயம் எல்லாம், இதெல்லாம் மாற்றி விட்டு போரும் யுத்தத்தையும் முன்னிறுத்தக்கூடிய சமயங்கள் எல்லாம் எல்லா பக்கமும் வளர்றாப்புல இருக்கேன்னு சிலர் சொல்லும் போது ஒரு விதமா நமக்கு பயம் வந்தாலும், இதைவிட கொடுமையான காலங்கள் எல்லாம் இருந்தது. அப்படி ஒரு காலம் வந்தபோது சரியாதை தடுத்து நிறுத்தி அருள்வதற்குன்னு சுவாமி ஒரு ஞானசம்பந்தரை அனுப்பினார். அதன் பிறகு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்த போதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு தகுதியா ஒருத்தர் அனுப்பியிருக்கார். அந்த மாதிரி ஒரு காலம் வரும்போது நிச்சயமா அதற்கு தகுதியாக ஒருத்தர் சுவாமி கொண்டாந்துருவார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும் விதமான ஒரு அவதாரம். இவர் வந்துத்தான் இறைவனை, வேதம் இவ்வளவு பாடியிருக்குமா, வேத வியாசர் இவ்வளவு பாடியிருப்பாரா, சொல்லவே முடியாது. ஒன்னு உறுதியா சொல்லலாம், தமிழிலே ஒரு 2300 400 வருஷத்திய வரலாற்றிலே
எத்தனையோ கோடி கோடி புலவர்கள் வந்து போயிருக்கலாம். அதுல எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் புலவர்களுடைய பாடல்கள் ஒண்ணும் பாதியமா இங்கேயும் அங்கேயுமா இருக்கலாம். பலதும் காலம் கடந்து இருக்கலாம். சங்க பாடல்கள்லாம் இப்ப வரைக்கும் வருது. அப்படி தேர்ந்த ஒரு 2000 3000 புலவர்கள் ஒருவேளை நாம தேர்ந்தெடுத்தோம்னாலும் இவரை போலே தமிழுக்கு அலங்காரம் செய்தவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. இனி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இவருக்கு முன்பாக யாருமே இருக்கல. இதை சம்பந்த பிள்ளையாருடைய பெருமையை பேசணுங்கிறதுக்காக மட்டும் சொல்லல. அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய பாடல்களினுடைய சிறப்பு, இது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து நாம பார்த்தோம் என்றாலே அடுத்து வர வாரங்கள்ல இவர் எவ்வளவு தனித்துவமானவருங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். இத போல ஒருத்தர் இவர் கையாண்ட மரபுகளை இவருக்கு அப்புறமா இன்னி வரைக்கும் யாருமே கையாளல. இவர் வைத்து பாடக்கூடிய அமைப்புகள்ல இவருக்கு அடுத்து யாருமே பாடல. ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். இவரை போலே இன்னொருத்தர் கிடைக்கலங்கிறது உறுதி. அப்படி ஒருத்தரை கொடுத்து இவர் மூலமாக எளிமைப்படுத்தி இந்த மரபு நீடித்து இருக்கும்படியாக செய்து படித்தவர்கள்ல இருந்து அரசர்கள்ல இருந்து பல குலத்தை சேர்ந்தவர்களையும் இவர் காலத்திலேயே தடுத்தாட்கொண்டு அத்தனை அற்புதங்களை செய்து இவரோடையே பயணித்த அப்பரடிகள், இவர்கள் வழியிலே பயணித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவர்களை தொடர்ந்து வந்த மாணிக்க வாசகர், இந்த காலம் அந்தந்த காலத்திற்கு அப்பப்போ என்ன தகுதியோ அதற்குரியவர்களாக கொண்டு வந்து இறைவன் வைத்தார். இவர்கள் எல்லாம் வந்த காலத்திலே இங்கே இருந்து வந்த பழைய மரபுகள்லாம் நிறைய மாறுபட்டு போச்சு. களப்பிரர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அரசை பற்றி நாம் இந்த இடத்துல சிந்திக்கிறோம். இந்த களப்பிரர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு தெரியுது. சேக்கிழார் பெரிய புராணத்திலே இவர்களை பற்றி சொல்லும் போது கர்நாடக தேசத்திலிருந்து வந்தவர்கள் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இதை தாண்டி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செப்பேடு பிற்காலத்திலே பாண்டியர்கள் 8ஆம் நூற்றாண்டு வாக்கிலே பாண்டியர்கள் ஒரு செப்பேடு ஒண்ணு கொண்டு வராங்க. பராந்தகன் நெடுஞ்செழியன் ஒரு பாண்டியன் ஒரு செப்பேடு கொடுக்கிறார். அந்த செப்பேட்டிலே கலியுகத்தினுடைய அந்த வீரியம், கலி புருஷன் களபிரர்களாக வந்து இங்கே இருந்த தர்மத்தை எல்லாம் அழித்தான், அவனை கடுங்கோன்கிற பாண்டிய மன்னன் வெற்றி கொண்டான்னு ஒரு குறிப்பு வருது. அப்போ வெளியிலிருந்து வந்து இங்கே இருந்த தர்மத்தை எல்லாம் அழித்தவர்களாக நாம் களபிரர்களை பார்த்தோம் என்றால் அவங்க ஏதோ நடுவுல கொஞ்ச காலம் இருந்து இங்கே பல்வேறு குழப்பங்கள் நடந்திருக்கு. அந்த குழப்பத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலத்தில் தான் காரைக்கால் அம்மையார், அம்மையாரை தொடர்ந்து ஞான சம்பந்தர், சம்பந்தரை தொடர்ந்து இன்னும் அநேகர்கள்னு வரிசையா இந்த ஞான மரபை இறைவன் கொண்டு வர. இங்கே இப்படி ஒரு கட்டமான சூழ்நிலை இருந்தபோது ஞான சம்பந்தரை கொண்டு செய்த செயல்களைத்தான் இங்கிருந்து ஒரு 1000 வருஷம் கழித்து இந்தியா முழுவதும் வேற்று மதங்களினுடைய தாக்கம், மிலேச்ச மதத்தர்களுடைய தாக்கம் எல்லாம் ஏற்பட்டு இங்கே இந்த சிரமங்கள்லாம் வந்தபோது அந்தந்த பிரதேசத்திலே அந்தந்த ஆட்களுக்கு அந்தந்த காலத்திற்கு தகுதியான உபதேசத்தை சொல்பவர்களாக, அது வைணவ மரபாகட்டும் மற்றைய மரபுகளாகட்டும், அந்தந்த காலத்தில் அங்கெங்கே இருப்பவங்களுக்கு இவ்வளவான்னு சொன்னாதான் இது சரிபடுங்கிற அளவில். ஏன்னா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாத்திரம் இருக்காது. பாத்திரம் அறிந்து பிச்சை இடுங்கிறது இதுதான். இடற பிச்சை வந்து அவங்களுக்கு தகுதியானதாக இருக்கணும். அதுக்கு மேல கொடுத்துட்டாலும் அவங்களுக்கு அதாவது பயன் இல்லை. அதனாலே அந்தந்த தேசத்திலே அவரவர்களுக்கு என்ன தகுதியோ அவர்களால் என்ன முடியுமோ அந்த சமயத்தை சேர்ந்து அருளாளர்களை கொடுத்து அங்கே இருந்த துன்ப நிலையை இறைவன் மாற்றி கொடுத்திருக்கிறான் என்பது மட்டும் தெளிவாகிறது. இது எல்லாவற்றிற்கும் தொடக்க புள்ளியாக அம்மையார் வழியிலே ஞானசம்பந்த பிள்ளையாரிடத்தே இருந்து தொடங்குகிறது. இன்னைக்கும் பாரதம் முழுவதிலுமே கோயில்கள்லாம் இருக்கு. ஏதோ காலையில எழுந்து குளிச்சு திருநீர் இட்டுக்கிறோம், ஒரு பதிகம் சொல்றோம், ஒரு நல்ல நாள்லாம் கோவிலுக்கு போயிட்டு வரோம், ஒரு கொஞ்சம் அசதி வந்தா இறைவான்னு உட்காடுறோம். அந்த சிந்தனை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒருத்தர் காரணமா சொல்லணும்னா ஞானசம்பந்த பிள்ளையார் மட்டும்தான் அதற்கு காரணம். தமிழகத்திலே கோயில் நகரம்னு கோயில்களின் நிலம், கோயில்களின் மாநிலம்லாம் இதுக்கு இன்னைக்கும் பெருமை கொள்கிறோம் என்றால் பாண்டிய தேசத்திலே அப்போது இருந்த சூழ்நிலையில், அரசியல் சூழ்நிலையிலே உள்ளே போய் அருளை மட்டும் முன்னிட்டு இவர் செய்த அற்புதத்தினாலே சைவ சமயம் தழைத்தது. இவர் செய்த அற்புதத்தினாலே மீனாட்சி சொக்கநாதருடைய கோயில் தப்பி பிழைத்தது. அந்த கோயில் இருந்ததினாலே பாண்டிய நாட்டில் சைவ சமயம் தழைத்தது. அந்த பாண்டிய தேசத்திலே எந்த பெரிய மாற்றமும் ஏற்படாததாலே அதனுடைய தாக்கம் சோழ தேசம் இன்னும் மற்றைய தேசங்களுக்கெல்லாம் பரவி இருந்தது. அதனால் இன்று வரையிலும் ரட்சை. வடநாட்டிலே இதே மாதிரி தொன்மையான கோயில்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து இந்த மிலேச்ச மதஸ்தர்கள் அந்த கோயில்களை எல்லாம் இடித்து தள்ளி துவம்சம் பண்ணி ஒவ்வொன்றும் எங்க இருக்குன்னு தேடி தேடி இந்த ஒரு 300 ஆண்டுகளுக்குள்ளாக, ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக, ஏன் ஒரு 2 வருஷத்துக்குள்ளாகன்னு ஒரு கோயிலையே மீட்டெடுத்து கட்டி வழிபாடு செய்ய வேண்டிய நிலைமையில அங்க இருக்க தென்னாட்டுக்கு அந்த ஒரு கோரம் ஏற்படாமல்
அந்த ஒரு ஒரு துர்பாக்கியம் இல்லாமல் காத்தது எதுன்னு கேட்டா, சுவாமி இங்கேயும் இருக்கார், அங்கேயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். இங்க இருந்து அங்க இல்லாத ஒன்றே ஒன்று ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் மாதிரியான அவதாரங்கள் அங்கே நடக்கல அந்த காலத்தில். இவர்கள் பாடினார்களோ இந்த கோயில்கள் எல்லாம் பிழைத்தது. இங்கே இருந்த அரசியலோ, அந்த கோயிலை சூழ்ந்து கட்டப்பட்டிருந்த கருங்கல் சுவர்களோ, அந்த கோயில்களை சுத்தி இருந்த மற்றைய வீரர்களோ, இவர்கள் யாருமே பாதுகாப்பு இல்லை. இந்த அருளாளர்களுடைய பதிகங்கள் பாதுகாப்பாக இருந்து மாதவம் செய்த தென்திசையை வாழும்படியாக செய்தது. அவ்வளவு சிறப்பு இவர்களுடைய பதிகங்களுக்கு உண்டு. இவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டு படித்தாலும் சரி, தெரியாமலேயே இருந்தாலும் சரி, இன்று தெரிந்து கொள்ளுங்கள், சமயம் வாழ்ந்தது தென்னகத்திலே குறிப்பாக வாழ்வதற்கு காரணம், முழு முதற் காரணம் இவர்கள்தான். இவர்களால் தான் கோயில்கள் தழைத்தன. கோயில்கள் இருந்ததோ இந்த சமயம் பிழைத்தது. இவர்கள் வழியிலே பாடப்பட்ட திருமுறை பாடல்கள், முதல்ல அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்ப்போம். எந்த ஒன்றையுமே அதனுடைய வேர்ச்சொல்லை தெரிந்து கொள்ளுதல் அது பற்றிய தெளிவை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். திருக்கூட்டல் முறை, இப்படித்தான் அதை பிரிக்க முடியும். திருமுறைங்கிறத திருக்கூட்டல் முறைன்னு பிரிக்கலாம். திருங்கிறது ஒரு மரியாதைக்காக முன்னோட்டு. முறைனா என்ன? முறைங்கிற சொல்ல நாமே பேச்சு வழக்கில் எதுக்கு பயன்படுத்துவோம்னு கேட்டீங்கன்னா, என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாரம்பரியம், ஒரு வழக்கம், அதைத்தான் முறைங்கிற சொல்லால் சொல்லுகிறோம். ஆனால் அந்த முறைங்கிறது பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய சொல். அந்த பாரம்பரியமான விஷயங்களை எல்லாம், தொன்று தொட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொகுத்து சொல்லக்கூடிய நூல்கள், பழமை, தொகுப்பு. கூட்டுன்னா எல்லாத்தையும் தனித்தனியா இருக்கிறத ஒன்னா சேர்க்கிறது தான் கூட்டு. தனித்தனியே இருந்த பதிகங்களை ஒன்றாக வைத்து கூட்டி கொடுத்து அதெல்லாத்தையும் தொகுத்து, ஒரு ஒரு 10 சுவடியில தனித்தனியா பாட்டு இருந்தது, இதெல்லாம் தொண்ட நாட்டுக்கான பாட்டு, எடுத்து வை, அதை அப்படியே கட்டி கொடு, இதுதான். இப்படி செய்வதே இதுவுமே கூட்டி தருவது, அதுவும் முறை. தனித்தனியே இருப்பதை ஒன்று சேர்த்து கட்டுவது நாம முறைப்படுத்து அப்படிம்போம். ஒரு 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 தளத்துல அப்படி நிறைய புத்தகங்கள்லாம் இருந்ததுன்னா, அப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா கட்டி வை அப்படிம்பாங்க. புத்தகங்கள்லாம் என்ன கட்டி தானே இருக்குன்னு கேட்டா, அதை வரிசைப்படுத்தி அடுக்கி வைக்கிறோம் இல்லையா, அதற்கே கட்டுங்கிறது முறைன்னு பொருளாகுது. அப்போ திருமுறை என்பது பாரம்பரியமாக வந்த அருளாளர்களுடைய ஞான சொற்கள், பதிகங்கள், பாடல்கள் தொகுக்கப்பட்டு அது தனித்தனியே இருந்தவை ஒன்று சேர்த்து ஒரு பொருள்பட ஏதோ ஒரு பொதுவான பொருளிலே வைத்து கட்டப்பட்டு கட்டி கட்டி தொகுத்து 12 கட்டுக்களாக்கி அதை திருமுறைகள் என்று சொல்லியிருக்கோம். திருமுறை என்பது அருளாளர்களுடைய பாடல்கள் தொகுத்து கட்டப்பட்டு தனித்தனியே இருந்தவை சேர்த்து வைத்து கட்டப்பட்டதாலே திருமுறைகள் அப்படிங்கிறது. இந்த சொல்ல இப்ப எங்கேருந்து வந்தது? முதல்ல நமக்கு திருமுறை அப்படிங்கிற சொல் அருளாளர்களுடைய பாடலை குறிப்பதாக சொல்லுவது திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தில் 1067வது பாடல், பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுமே. நம்ம கடைபிடிக்க வேண்டிய அந்த கடமைகளை எல்லாம் சொல்லும் போது திருமுறைகளை பாடுங்கள் அப்படிங்கிறார். பாடும் திருமுறை அருளாளர்களுடைய பாடல்கள், அது தொகுப்பு. பாடணும் அப்படின்னு சொன்னா அது நூல்களா தானே இருக்கணும். பாடல்களினுடைய தொகுப்பை பாடுங்கள்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு இடத்துல திருமுறைகளை பாடும் அருளாளருடைய பாடல்கள் திருமுறைன்னு பெயர் வைக்கிறார் திருமூலர். அதற்கடுத்து நமக்கு சேக்கிழார் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறார். கணநாதர்னு ஒரு நாயனாருடைய புராணத்துல இந்த வரி வருது. அவர் என்னெல்லாம் தொண்டு செய்தார்னு சொல்லும் போது திருமுறைகளை எழுதுவதை பணியாக வைத்திருந்தார். எழுதுவதுன்னா அதை ஒரு பிரதி எடுப்பது. அந்த காலத்திலே பிரதி போடணும். ஓலைச்சுவடியில பாடல்கள் இருக்கும். நாம் அதை கத்துக்கணும்னு போனோம்னா நமக்கு முதல்ல என்ன வேலை கொடுப்பாங்கன்னா, நமக்கு நிஜமாவே அந்த ஆர்வம் இருக்கான்னு பாக்குறதுக்கு, தொல்காப்பியம் கத்துக்கணும்னு நான் போனேன்னா, தொல்காப்பியத்துல இந்த அதிகாரம்லாம் எல்லாத்தையும் நீ ஒரு பிரதி எடு, இந்த மூலச்சுவடி புதுசா நீ ஒரு பிரதி எழுது அப்படிம்பாங்க. பார்த்து அதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த 50 ஏடு 60 ஏட்டை பார்த்து இன்னொரு பிரதி எடுக்கணும். பிரதி எடுக்கிறது ரொம்ப கடினமான காரியம். அதிலே ஈடுபட்டாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு அர்த்தமாகும். அதனால அப்படி ஒரு பணி கொடுப்பாங்க. இந்த நாயனாருடைய தொண்டுல இது ஒன்றாக இருந்திருக்கு. என்ன? திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். சேக்கிழார் இதை சொல்றார். கணநாதருடைய காலத்திலே திருமுறை பாடல்களை எழுதுவதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார்னு சொல்லிட்டாலே திருமுறை பாடல்கள் என்பது இந்த அருளாளர்களுடைய பாடல்களை திருமுறைன்னு சொல்லும் வழக்கம் இருந்ததுன்னு தெரியுது. இப்போ திருமூலர்கிட்ட இருந்தும் சேக்கிழார்கிட்ட இருந்தும் சைவ சித்தாந்த ஆச்சாரியர்களான இந்த 4 பெருமக்கள் தொடக்கமாக இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இடமிருந்து வலமாக ஞானசம்பந்தர்,
அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான், இந்த நால்வருடைய வரிசையிலே இன்னும் பல புலவர்கள், அருளாளர்கள் பாடிய பாடல்களினுடைய தொகுப்பிற்கு திருமுறைகள்னு பேர். பாடப்பட்டதை கட்டி கட்டி வைத்ததாலே திருமுறைகள். இப்போ இத தொகுப்புன்னு சொல்லிட்டா யார் செய்தது, எப்போ செய்தாங்க, எதற்காக இதை செய்தார்கள்னா கேள்வி வருது. ஏன்னா முதல்லயே தொடங்கும் போது சொல்லியிருந்தேன், காரைக்கால் அம்மையார் ஒரு 5ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோ, 5 6ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுப்போம். ஞானசம்பந்தர் உடனே 6 7ல வரார், அப்பரடிகளும் அதே காலம், சுந்தரர், இப்படி வரிசையா அந்த காலக்கணக்கு. கடைசியா பாடப்பட்ட திருமுறை சேக்கிழார் பாடிய பெரிய புராணம், அது 12ஆம் நூற்றாண்டு. அப்போ குறைந்தபட்சம் 5லிருந்து 12ஆம் நூற்றாண்டுன்னா ஒரு 700 ஆண்டுகள் வெவ்வேறு காலத்திலே இவர்கள்லாம் பாடியிருக்காங்க. இதுல காரைக்கால் அம்மையார் காரைக்காலிலேயும் திருவாலங்காட்டிலேயும் இருந்தாங்க. ஞானசம்பந்தர் சீர்காழியிலே அவதாரம் பண்ணி பல்வேறு திருத்தலங்களுக்கும் போனார். அப்பர் சுவாமிகள் திருவாமூரிலே அவதாரம் பண்ணி அவரும் பல தலங்களுக்கும் போய் கடைசியில திருப்புகலூரிலே சிவஜோதியிலே கலந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ஊர்களையும் இருந்திருக்காங்க. யாத்திரை போகும்போது பாடி இருக்காங்க, தல யாத்திரை செய்யும் போதெல்லாம். அப்போ இந்த பாடல்களை எல்லாம் யார் எழுதினா? இவங்க அருளாளர்கள். இவங்க நம்மள மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு எழுதி அசை சரியா இருக்கா, சீர் சரியா இருக்கான்னு கணக்கு பண்ணி, எதுகை மனு சரியா இருக்கான்னு பார்த்து பார்த்து அடிச்சு திருத்தி வேற வார்த்தை போட்டு இப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. அந்த தலத்துக்கு போறாங்க, நாம ஒரு விஷயத்தை பார்த்தா இது எவ்வளவு அழகா இருக்குங்கிறத எப்படி சாமான்யமா பேசுவோமோ அந்த மாதிரி இவங்க பாடிடுவாங்க. அப்படி இவங்க பாடுவாங்க. அந்த பாட்டு எல்லாமே இறைவனுடைய பெருமைன்னு கொள்ளப்படுகிறது. அந்த விதத்தில் இவர்கள் பாடிய அந்த பாடல்களை உடன் சென்றவர்கள் சிலர் தொகுத்ததை பற்றிய குறிப்புகள் வருது. ஞானசம்பந்தருக்கு அவர் உடனேயே சென்ற சம்பந்த சரணாலயர் என்ற ஒரு அடியார் இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்தார்னு தெரியுது. ஏன்னா மதுரைக்கு போய் உட்கார்ந்து ஒரு பதிகத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் போது அந்த சுவடி கட்டிலேந்து அதை எடுத்ததாக ஒரு குறிப்பு உண்டு. அப்ப சம்பந்தர் காலத்திலேயே அவருடைய பாடல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டது, சுவடியிலே எழுதி வச்சிருந்தாங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி இவர்கள் காலத்துல எல்லாம் இது தொகுக்கப்பட்டது. ஆனா அது முடிந்து அவர்கள் காலத்துக்கு அப்புறமா இன்று வரையில் வருதே, இதை யார் நெறிப்படுத்தினா? இவங்க தனித்தனியா பாடிட்டு போயிட்டாங்க. அதுல முதல் திருமுறைன்னு ஒன்று தலைப்பு வச்சு ஞானசம்பந்தருடைய பதிகம் தான் அதுல இருக்கணும்னு முடிவு பண்ணி, தோடுடைய செவியன் அவர் பாடியதுதான் முதல் பாடல், அதுதான் முதல்ல இருக்கு. இதை யார் முடிவு பண்ணா? இந்த தொகுப்பு எப்ப வந்தது? நான் வெவ்வேறு காலத்துல வாழ்ந்தவர்களாச்சே. அந்த கேள்விக்கு விடையாகத்தான் இந்த திருமுறைகளினுடைய தொகுப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 12 திருமுறைங்கிறதுல மாற்று இல்லை. அதிலேயும் முதல் 7 திருமுறைகள் தான் ஒரு கிரமத்திலே வரக்கூடியது. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தருடைய திருமுறைகள், அடுத்த 3 திருமுறைகள் அப்பர் சுவாமிகளுடைய திருமுறைகள், 7வது திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இன்று நீங்க எப்படி நான் முதல்ல தொடங்கும் போது இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேனோ, அதே மாதிரி அடுத்து நீங்கள் நினைவை வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இது. இந்த 15 நாள் வாரமே இது தேவைப்படும். இந்த வரிசை நம்ம பேச்சு வழக்கில் இந்த 4 வரை எப்படி எப்படியோ மாத்தி சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே வழக்கம் எப்படின்னா, முதல்ல வயதிலே இருக்கிறதுலேயே ரொம்ப இளையவரான ஞானசம்பந்தர், அடுத்து வயதிலே ரொம்ப மூத்தவரான அப்பரடிகள், இரண்டுக்கும் நடுவாக வரக்கூடிய சுந்தரர் 3வது. இந்த வரிசையை மறக்கவே கூடாது. தயவு செய்து இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலே ஞானசம்பந்தர் பாடிய 300 கிட்ட வரக்கூடிய அந்த பதிகங்கள் முதல் 3 திருமுறைகள், அப்பர் சுவாமிகளுடையது அடுத்த 3 திருமுறைகள், சுந்தரர் 100 பதிகம் பாடுறார், அது அப்படியே 7வது திருமுறை. 3 3 1 இப்படித்தான் அதை பிரிச்சுக்கிறோம். அப்பர் சம்பந்தர் 3, அப்பர் 3, சுந்தரர் 1. இந்த 7 தான் பெரிய ஒரு பெரிய பொது திட்டம் போலே தீட்டி இதை தொகுத்திருக்கிறார்கள். இதை ஒரு பெரிய திட்டமாக நடத்தி இருக்கிறார்கள். அதில் தான் பன்முறை அப்படின்னு ஒரு வரிசை உண்டு. முதல்ல ஏன் தோடுடைய செவியன் வரணும்? அதுதான் அவர் பாடி தொடங்கினார், அதனால வச்சிருக்கோம். சரி, அப்ப அடுத்து என்ன பாடினாரோ அந்த பதிகம் தானே வரணும். தோடுடைய செவியன் முதல்ல இந்த பிரம்மாபுரத்தை பாடுறார், அடுத்து அவர் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோலக்காக்கு போறார், மடையுள் வாழை பாயும், அந்த பதிகம் தானே வந்திருக்கணும். ஒருவேளை அவர் பாடிய வரிசையிலேயே வச்சுட்டாங்கன்னா அதுதான் வரிசையா இருக்கணும். ஆனா அப்படி இல்லை, வேற பாடல்கள் வருது. அதெல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அடுத்து அவர் பாடின பாட்டு வருது. அப்போ இந்த அமைப்பு எதை வைத்து அமைத்திருக்கப்பட்டிருக்குன்னா, பண்கள், இசைன்னு சொல்லியாச்சு, இதெல்லாம் பாடல்னு சொல்லிட்டாலே பாட்டா பாடணும். பாடணும்னா கண்ணா பின்னான்னு பாட முடியாது, ராகத்தோட பாடணும். குறைந்தபட்சம் பாடலுக்கு ராகம் தான் இலக்கணம். அப்போ இதுக்கு திருமுறைகளுக்கு என்னன்னா ராகமாக அமைந்தது பண்கள். பண் பரித்தின ஆராய்ச்சி அது ஒரு தனி உலகமே. அதற்குன்னு பலர் அவருடைய வாழ்க்கையவே கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா அதுல மீண்டே வர முடியாது. உள்ளபடியே என் அளவிலேயும் இன்னும் பண்கள், அதனுடைய பரிணாம வளர்ச்சி, இன்றைக்கு அது எப்படி இருக்கு, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நானுமே இன்னும் ஆர்வமா தான் இருக்கேன்.
அதை ரொம்ப விவரித்து அடியனுமே சொல்ல முடியாது. ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி கர்நாடக சங்கீதத்திலே ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ராகம்னு ஒன்று இருக்கும். மாயாமாளவ கவுளை, சாருகேசி, ஹிந்தோளம், பைரவின்னு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ராகம் இருக்கும். அந்த ராகத்துக்குன்னு சில ஸ்வரங்கள் இருக்கும். அந்த ஸ்வரம் இப்படித்தான் அமையணும்னு இருக்கு. அதை வைத்து அந்த பாடல் இசைப்படுத்தப்படுது இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் ராகத்துக்கு சமமாக திருமுறைகள்ல இருக்கக்கூடிய அந்த இசை அமைப்புக்கு பண்ணுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன், ராகத்துக்கு நேரான சமன்படுத்தக்கூடிய பொருளாக பண்ணை பார்க்க முடியாது. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆனா அதுக்குள்ள போயிட்டோம்னா அது தனி தலைப்புங்கிறதுனால எளிமையாக இந்த அளவுல புரிஞ்சுக்கிறது இவ்வளவு போரும். ராகம் மாதிரி இருக்கிறது பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லிடுவாங்க, கௌசிகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பண்ணுக்கு ஒரு முறை இருக்கும், அதை இப்படித்தான் பாடணும்னு அந்த முறையில வச்சு பாடுறது. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பண்ணின் அமைப்பில் அமைந்த எல்லா பாடலையும் முதல்ல தொகுத்துருவாங்க. நட்டபாடை அது முழுக்க முதல்ல வந்துடும். அடுத்த ஒரு பண்ணு எடுத்துப்பாங்க, அந்த பண்ணில் அமைந்த எல்லா பதிகங்களும் அடுத்து. அப்போ ரொம்ப சுலபமாயிடும். ஞானசம்பந்தருடைய முதல்ல ஒரு 10-20 பதிகங்கள் பாத்தீங்கன்னா ஒரே பண்ணுல தான் இருக்கும். அப்படியே அடுத்து 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 அதிலேயே பாடிட்டு போயிடும். அப்ப பன்முறை அப்படின்னு இதுக்கு பேர். அந்த பண்ணிலேயே வச்சு பாடிடுவாங்க. அடுத்து பிற்காலத்திலே இன்னொரு முறை வந்து தொகுக்கிறதுக்கு இந்த திருமுறைகளை, அது என்னன்னா தலைமுறை அப்படின்னு அதுக்கு பேர். திருத்தலங்களுக்கு ஒரு வரிசை உண்டு. பாடல் பெற்ற தலங்கள் தானே, தேவார பாடல் பெற்ற தலங்கள் தானே, அதனால தேவார பதிகங்கள் 7ஐயும் தொகுக்கிறதுக்கு தலைமுறைன்னு ஒன்று உண்டு. அதுல என்ன பண்றாங்க, தலைமுறையில எப்பயுமே சோழ நாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு, நடுநாடு, தொண்டை நாடு, வடநாடு, ஈழநாடு, இப்படி இந்த பிரிக்கிற ஒரு மரபு உண்டு. அது அப்புறம் இன்னொரு நாள் பார்ப்போம். அது புவியியல் சார்ந்து பிரித்திருக்காங்க. பெரும்பான்மை தமிழகத்துல தான். அந்த தமிழகத்துக்குள்ளேயே வடக்கே தொண்டை நாடு, இன்றைய சென்னை, காஞ்சிபுரம், திருவாலங்காடு, வேலூர் இந்த பகுதிகள்லாம் சேர்ந்தது தொண்டை நாடு. அடுத்து வரக்கூடியது அதுக்கு கீழே நடுநாடு. இன்றைய தமிழகத்திலே விழுப்புரம், திண்டிவனம், அந்த அந்த பகுதிகள் எல்லாம், பாண்டிச்சேரி, இந்த பகுதிகள்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நடுநாடுன்னு சொல்லுவோம். அது இரண்டாவது. இன்னும் கீழே வந்தீங்கன்னா சோழ நாடு வந்துடும். அப்படியே அதுக்கு பக்கத்துல இன்றைய கோயம்புத்தூர், சேலம், கரூர் இந்த பகுதிகள்லாம் கொங்கு நாடு. கொங்கு நாட்டை கடந்து போயிட்டோம்னா கேரள தேசம், அது மலைநாடு. மலைநாட்டுக்கு மேலே கர்நாடக தேசத்துக்கு போனோம்னா அதுக்கு துளுவ நாடுன்னு பேரு. துளுவ நாடு. இதுக்கெல்லாம் கீழே தெற்கே வந்தோம்னா கட்ட கடைசியா சோழ நாட்டுக்கு கீழே பாண்டிய நாடு. இன்றைய மதுரை, குற்றாலம், ராமேஸ்வரம், திருநெல்வேலி இந்த பகுதிகள் எல்லாம் முழுக்க பாண்டிய நாடு. கடல் கடந்து கீழே போனோம்னா இலங்கையிலே ஈழ நாடு. போ இதுக்கு மேல வடக்கே இருக்கக்கூடியதெல்லாம் வடநாடு. திருக்கைலாயம், திருக்கேதாரம் இதெல்லாம் வடநாடு. இப்படித்தான் புவியியல் சார்ந்து பிரித்திருக்கிறார்கள். இதிலேயும் சோழ நாட்டை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, இதுல தான் நமக்கு 276 தலங்கள்னு ஒரு கணக்கு வருது. ஒரு முழு பதிகம் பெற்று இருக்கணும் அந்த தலம். அப்பதான் ஒரு பதிகம் பெற்ற தலம். முழு பதிகம் இருக்கணும், ஒரு பதிகமாவது இருக்கணும் குறைந்தபட்சம். அப்பதான் அது பதிகம் பெற்றால்தான் அது பாடல் பெற்றதுன்னு. அப்படி இருக்கக்கூடிய அந்த அமைப்பிலே சோழ நாட்டுல தான் பெரும்பான்மை தலங்கள் இருக்கிறதுனால பார்த்தாங்க, முழுசா சோழ நாடுன்னு சொல்லாம என்ன பண்ணிவிட்டாங்க, காவேரி இந்த சோழ நாட்டுக்கு நடுவிலே அழகாய் பாய்ந்து வடக்கே தெற்கேன்னு பிரிக்கிறான். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, காவேரியை ஒரு நாதமாக வைத்து, அடிநாதமாக வைத்து, காவேரிக்கு வடக்கே காவேரிக்கு தெற்கேன்னு பிரிச்சுடுறாங்க. காவேரி வடகரை தலங்கள், காவேரி தென்கரை தலங்கள், இப்படி ரெண்டா பிரிச்சுடுறாங்க. அப்போ காவேரி வடகரை தலத்திலே அழகான இந்த அமைப்பு ரொம்ப நிஜமாவே அழகா இருக்கும். காவேரி கடலிலே போய் சேரக்கூடிய இடத்திற்கு அருகே காவேரிக்கு வடக்கே கடலை ஒட்டி இருக்கிற முதல் தலத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுன்னு கேட்டா தில்லை. நடராஜ பெருமான் ஆனந்த கூத்தாடி மகிழக்கூடிய அம்பலம் என்று அழைக்கப்படும் அந்த தில்லை பெருவழி எந்த தலத்தை இடமாக கொண்டு அம்பலக்கூத்தாடி நடிக்கிறாரோ அந்த பொன்னம்பலத்தை முதல் தலமாக வைத்து காவேரிக்கு வடக்கே கடலை ஒட்டி ஆரம்பிக்கிறோம். அடுத்தது அப்படியே காவேரியினுடைய வடகரையிலேயே முழுக்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு சோழ நாட்டினுடைய எல்லை வரைக்கும் போவாங்க. அது அப்படியே ஒரு குறுக்க வெட்டினீங்கன்னா, சோழ நாட்டை வெட்டினீங்கன்னா நமக்கு வலதுகை பக்கத்திலே கடலை ஒட்டி சிதம்பரத்திலேருந்து ஆரம்பித்தால் சிதம்பரம், அதற்கு பக்கத்திலே அதற்கு பக்கத்திலே அதற்கு பக்கத்திலேன்னு சிதம்பரத்தின் வழியாக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தலங்கள் சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில் இதையெல்லாம் கடந்து மாயவரம், மாயவரத்தை அடுத்து ஆடுதுறை, ஆடுதுறையை கடந்து நீங்க கும்பகோணம், கும்பகோணத்தை கடந்து அந்த பக்கம் இன்னும் போனோம்னா அடுத்தடுத்து வரிசையா திருவையாறு வரைக்கும் போய் திருவையாறுல இருந்து லால்குடி அந்த வழியே போனோம்னா சோழநாடு. அது நேரா திருச்சிராப்பள்ளி எல்லாம் கடந்து உங்களுக்கு அந்த மன்னச்சநல்லூர் அதை தாண்டி கிட்டத்தட்ட சேலம் போற அந்த நெடுஞ்சாலை வரைக்கும் வரும்.
காவேரி அங்கதான் சோழ நாட்டுக்குள்ள நுழையிறா. இப்போ காவேரி அது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து காவேரியை கடந்து தெற்கு கரைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கடம்பர் மலை அந்த அந்த பக்கம் அங்கதான் இருக்கு. அதெல்லாம் அந்த அகண்ட காவேரியாக ஸ்ரீரங்கத்தை ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள். அங்கிருந்து ஆரம்பித்து தெற்கு கரையிலே மறுபடியும் அதே வரிசையில திருச்சிராப்பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், தஞ்சாவூர், கீழே திருவாரூர் வரைக்கும் அந்த பக்கம் எல்லாம் போய் இதெல்லாம் தென்கரையில இருக்கக்கூடிய தலங்கள். அப்படி ஒவ்வொரு தலமாக அப்படி வைத்து பாடிக்கொண்டே வந்து மறுபடியும் போன வழியிலேயே தெற்கே வருவாங்க. தெற்கே வந்து கடல்ல போய் காவேரி கலக்கக்கூடிய காவேரி பூம்பட்டினம் அது வரைக்கும் போய் அங்க போய் முடியும். இப்படி சோழ நாட்டை காவேரிக்கு வடக்கேயும் தெற்கேயுமான்னு பிரித்து கொண்டு அந்த வரிசையில அப்ப சிதம்பரம் முதல்ல வருதா, சிதம்பரத்தினுடைய எல்லா பதிகங்களையும் ஒன்னா தொகுத்துருவாங்க. அடுத்து எந்த தலமோ அதனுடைய பதிகங்கள். இப்படி 7 திருமுறைகளையும் தலங்களின் அடிப்படையில் அந்த தலத்துக்கு போனோம்னா எல்லா திருமுறையும் எல்லா பதிகங்களையும் பாடினோம்னா தலைமுறையில ஒரு பதிப்பு உண்டு. அப்படி பிரித்திருப்பார்கள். அடுத்தது வரலாற்று முறைன்னு ரொம்ப சமீபத்துல இதுதான் இந்த மரபுல பிரிச்சிருக்காங்க. இது என்னன்னா, இப்ப ஞானசம்பந்தர் ஞானப்பால் கொடுத்த உடனே தோளுடைய செவியன்னு பாடினார். அடுத்து என்ன பாடினார்னா கோலக்காக்கு போனார், அங்க போய் மடையில் வாழைபாயும் பாடி தங்க தாளம் பெற்றார். இப்படி அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே எந்த அமைப்பிலே பதிகத்தை ஒரு அந்த மரபிலே எப்ப பாடினாரோ அப்படியே தொகுத்திருக்காங்க. இதை வைத்துக்கொண்டு வரலாறு சுலபமாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து என்ன பண்ணார், அடுத்து எந்த கோயிலுக்கு போனார், அங்க என்ன பதிகம் பாடினார், அடுத்து எந்த தலத்துக்கு போனாருங்கிறத இந்த முறையை வைத்துக் கொண்டு பார்க்கலாம். அப்போ திருமுறைகளை தொகுத்ததிலேயே பன்முறை, தலைமுறை, வரலாற்று முறைன்னு 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதிலே பிரபலமானது பன்முறை தான், தொன்மையானதும் பன்முறை தான். இன்று வரைக்கும் அந்த முறையில தான் வச்சிருக்கோம். இந்த பன்முறையிலே யார் தொகுத்தார் அப்படின்னும் போது 10ஆம் நூற்றாண்டில் சிதம்பரத்தை அடுத்திருக்கக்கூடிய திருநாரையூர் என்ற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். ஒரு நாரை வழிபட்டு வீடு பேறு அடைந்ததனாலே நாரையூர் என்று பெயர். சௌந்தரீஸ்வரர்னு அந்த சுவாமிக்கு பேர். அந்த ஊரிலே சுயம்புவாக தோன்றிய ஒரு விநாயக பெருமான், அவருக்கு பொல்லா பிள்ளையார் அப்படின்னு பெயர். அந்த பொல்லா பிள்ளையாரை வழிபடக்கூடிய சிவவேதியர்களான ஆதிசைவர் குலத்திலே நம்பியாண்டார் நம்பி என்ற ஒரு அடியவர் அந்த குலத்திற்கு ஒரு விளக்கு போலே தோன்றுகிறார். அந்த படத்தில் அப்படியே நீங்க பார்க்கலாம். அவருடைய தந்தையார் அந்த விநாயகருக்கு நித்திய பூசைகள் செய்து வரக்கூடிய மரபிலே வந்தவர். ஆகம முறையிலே அந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள். அவருடைய பிள்ளைதான் இந்த நம்பியாண்டார் நம்பி. அவர் சிறு வயதிலே அந்த பிள்ளையாரை சார்ந்தே தான் வளர்றார். ஒரு நாள் அவருடைய அப்பா வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு காலச்சூழல். அதனால் இரவுக்குள்ள வந்துட முடியாது, மறுநாள் காலையில பூஜை பண்ணணும். அதனால தன் பிள்ளை கிட்ட அந்த பூஜையை பண்ணும்படியாக சொல்லிட்டு போறார். அந்த நிலையில் அந்த விநாயக பெருமானுக்கு இவர் பூஜை செய்யணும். இவருக்கு மரபுப்படி செய்யற பூஜையெல்லாம் தெரியாது. அவங்க அப்பா பூஜை பண்ணும்போது பார்த்துருக்கார். குளத்திலேருந்து தண்ணி கொண்டு வந்து தீர்த்தத்தாலே அந்த விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி சந்தனம் வைத்து ஆபரணம் போட்டு மாலையெல்லாம் சாத்தி அம்மா பட்சணம் எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பா. குழக்கட்டை, மோதகம், எள்ளுருண்டை, லட்டு இதெல்லாம் பண்ணி கொடுப்பா. வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பழ வகைகள்லாம் வச்சு திரையை போட்டுட்டு அப்பா வந்து நைவேத்தியம் பண்ணுவார். அப்ப பிள்ளையார் உள்ளே அதை சாப்பிட்றாரு இந்த குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திரையை விளக்கிட்டு தீபாராதனை பண்ணி பிரசாதம் கொடுக்கணும், இவ்வளவுதானே நான் பண்றேன்னு ஒத்துடுச்சு. இந்த குழந்தையும் முதல்ல பூஜை பண்றதுனால அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா பிள்ளை முதல் நாள் பூஜை பண்ண போறான்னு சொல்லி பல வகையான பட்சணங்கள் பதார்த்தங்கள்லாம் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து விடுறா. எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பிள்ளை வந்து எல்லாம் அவங்க அப்பா செய்யறது எல்லாத்தையும் நினைவுபடுத்தி விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி திரையை போட்டுட்டு இந்த நைவேத்தியத்தை எல்லாத்தையும் முன்னாடி பரப்பி வைக்கிற பட்சணங்கள், பாயசம், பிரசாதம், மற்ற பழவகைகள்லாம் பரப்பி வச்சுட்டு இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அவங்க அப்பா திரை போட்டுக்கிட்டு உள்ளே இருந்து நைவேத்தியம் பண்ணும்போது விநாயக பெருமான் நேரா வந்து தன் துதிக்கையாலே எல்லா பட்சணங்களையும் சாப்பிடுவார் நினைச்சிட்டு இருக்கார். அந்த மாதிரி பண்ண போறாரி போல இவர் காத்துக்கிட்டு இருக்கார். விநாயக பெருமான் ஒரு விக்கிரகமாக இங்க எழுந்தருளி இருக்கார். பாவனையாக நாம் நைவேத்தியம் செய்கிறோம், அவர் அதை அப்படியே ஏத்துக்கிறார். நினைச்சு பாருங்க, ஒரு நாள் சுவாமி நிஜமாவே அப்படி வந்து கொடுக்கறதெல்லாம் தான் வாரி உண்ணத் தொடங்கினால் அடுத்த நாள் பூஜை பண்ணுவோமான்னு தெரியல. நம்மெல்லாம் அந்த பிரசாதம்லாம் நமக்கு கிடைக்க போதுங்கிற எண்ணத்துல தான் ரொம்ப சந்தோஷமா பூஜையே பண்றோம். பண்டிகையே அதனால தான் அவ்வளவு பிரசாதத்தெல்லாம் பார்த்து பண்றோம். அதுல சுவாமிக்கு ஒரு பங்கு தனியா, முதல்ல நம்ம தனியா எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் வேற. இந்த குழந்தை அந்த விநாயகர் பெருமான் வந்து சாப்பிடணும்னு காத்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப நேரம் ஆச்சு, பிள்ளையார் வரல. என்ன நினைக்கிறார், ஒருவேளை அப்பா மந்திரம் எல்லாம் சொல்லி அதை ஆகமபூர்வமா செய்யறதுனால விநாயகர் ஏத்துக்கிட்டார் போல் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாததுனால வரல போல் இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி வருத்தத்துல அந்த பிள்ளை போய் இதை நீ சாப்பிடலாம் என் பிராணனை இங்க விடுவேன்னு அந்த விநாயகர் பெருமானுடைய ஆதார பீடத்திலே தலையை முட்டிக்கொள்ள தொடங்கினாராம். அந்த குழந்தையினுடைய பக்தி உலகத்திற்கு தெரியும்படியாய் செய்ய விநாயகர் பெருமான் அங்கே அவர் தடுத்தாட்கொண்டு அவர் கொடுத்த நைவேத்தியத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு விடுறார். அதன் பிறகு இவருடைய இந்த அற்புதங்கள்லாம் உலகிற்கு தெரிய வர அப்போது சோழ தேசத்தை ஆட்சி செய்து வந்தானாம் அனபாய ராஜராஜன் என்ற ஒரு அரசன். யார் இவர், அதுக்குள்ள அப்புறம் போலாம்.
அந்த அரசருக்கு இவருடைய பெருமையெல்லாம் தெரிய வர அப்பேற்பட்ட பொல்லாப்பிள்ளையாரை தரிசனம் பண்ணணும்னு அவர் ராஜதானியிலிருந்து புறப்பட்டு திருநாரையூருக்கு வரார். வந்தவர் அரசர் விநாயக பெருமானுக்கு நிறைய நைவேத்தியம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அதெல்லாம் கொடுக்கிறார். நம்பியாண்டார் நம்பிகளை வணங்கி துதித்தார். அப்போ நம்பியாண்டார் நம்பிகள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார் அவர். உங்களுடைய காலத்து நம்ம காலத்துக்கு முன்பாக ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவர்கள்லாம் பாடிய தமிழ் பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க. அதெல்லாம் தொகுக்கப்பட்டு அது தில்லையிலே நடராஜ பெருமான் ஆலயத்தில் எங்கோ ஒரு அறையிலே இருக்கான். அது ஆனா அவர்களே மீண்டும் வந்து சம்பந்தர் அப்பர்லாம் மறுபடியும் வந்து அதை கேட்டா தான் கொடுக்கப்படுமாம். அதை தொகுப்பதற்கு இவ்வளவு இந்த காலத்திலே நாம் வாழக்கூடிய காலத்திலே நீங்கள் இவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் நிகழ்த்தினீர்கள், இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாயிருக்கீங்க, நீங்க வந்து இதை செய்து கொடுங்களேன்னு கேட்கிறார். நம்பியாண்டார் நம்பிகளும் பொல்லாப்பிள்ளையாரை வணங்கி அவரை வணங்கி பாட்டெல்லாம் பாடியிருக்கார். இவர் தில்லைக்கு புறப்பட்டு போனார்கள். எல்லோருக்கும் தெரிந்த புராணம் தான். அவங்களே திரும்ப வரணும்னு சொல்லி இருந்த அந்த விதிக்கு தகுதியாக தங்கத்தால் இந்த 3 பேருடைய திருவுருவத்தையும் சமைத்தான் ராஜராஜன். 3 பேரையும் ஒரு பல்லக்கிலே எழுந்தருள செய்து கொண்டு தில்லை அம்பலத்திற்கு வந்து நடராஜ பெருமான் முன்பாக அந்த 3 பேரையும் நிற்க வைத்து உள்ளே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமான் அந்த சிலையின் வடிவத்தில் தான் நமக்கு காட்சி தரார். அந்த திருவுருவத்தை தானே நாம் நடராஜ பெருமானாக பாவிக்கிறோம்னா அந்த பாவனையின்படியே இவர்களும் சிலா வடிவம் இல்லை 3 பேரும் வந்திருக்காங்க. பாவனையாக அப்படித்தான் கொள்ள வேண்டியது. இப்ப அவங்க வந்துட்டாங்க, அந்த அந்த அறை எங்கன்னு காண்பிக்கப்படணும்னு சொல்றார். இத தெளிவா பார்த்துக்கோங்க. புராணத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா, அதுவரையில் எங்கிருக்கிறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு அறை அப்போது தோன்றியது. அது வரைக்கும் அந்த அறை எங்க இருந்ததுன்னு தெரியாது. இது ஒரு அற்புதம். அற்புதத்தை புராணத்துல இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா இதை திரைப்படத்துல எல்லாம் காமிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் ஏதோ ஒரு பெரிய சாவியை மறைச்சு வச்சிருந்ததாகவும், இந்த அற்புதம் நிகழ்ந்த உடனே மன்னன் மிரட்டி கேட்க அந்த சாவியை கொண்டு வந்து அவங்க பயந்து போய் கொடுத்துட்டதாக எல்லாம் படத்துல காமிக்கிறாங்க. அது தவறு. அப்படி பார்க்க கூடாது. அதுவரையில் அந்த அந்த அறை எங்க இருக்குன்னே யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருந்தது. திடீர்னு அங்கே தோன்றியதாம். அந்த அறையை திறந்து கொண்டு போய் பார்த்தபோது மலைமலையாக அங்கே சுவடிகள் குவிந்து கிடந்தன. ஆனால் அதிலே பெரும்பகுதி கரையான் அரித்து போயிருந்ததாம். அப்போது இந்த யுகத்திற்கு இந்த காலத்திற்கு எது தேவையோ அதை நாம் கொடுத்திருக்கோம்னு சுவாமி ஒரு வார்த்தை சொல்ல, அந்த கரையானின் புத்துக்கு மேலே குடம் குடமாக எண்ணெய் விட்டு அதையெல்லாம் கரைத்து என்ன கிடைத்ததோ அந்த சுவடிகளை எடுத்துக்கொண்டார்களாம். அப்படி கிடைத்த அந்த பதிகங்களை எல்லாம் பாடல்களை எல்லாம் தான் நம்பியாண்டார் நம்பிகள் ஞானசம்பந்தருடையது, திருநாவுக்கரசுடையது, சுந்தரமூர்த்தி சுவாமியுடையதுன்னு தொகுத்திருக்கார். இவரால் தான் அந்த 7 பாடல் திருமுறைகளும் நமக்கு இத்தனை 100 பதிகங்களும் தொகுக்கப்பட்டு, தொகுத்தால் மட்டும் போதாது, இதெல்லாம் பாடல்கள். அப்ப இசைப்படுத்தி பாடணும். இந்த பாடல்கள்லாம் வழக்கத்துல கொஞ்ச காலம் இல்லாமல் போய்விட்டது. எப்படி ராகத்திலே என்ன பாடினார்கள்னா தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க, அதே சிதம்பரத்துக்கு பக்கத்திலே எருக்கத்தம்புலியூர் என்ற ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்திலே ஞானசம்பந்தர் காலத்தில் சம்பந்தர் பாடிய போது அவருக்கு பக்கத்துல இருந்து யாழ் மீட்டினாராம் ஒரு பாணர். பாணர்கள்னா இந்த கூத்து கலைஞர்கள், இசை பாடுவார்கள், நடிப்பார்கள், வாத்தியம் மீட்டுவார்கள், இதெல்லாம் பண்ணக்கூடிய மரபிலே வந்தவர்கள் அந்த குலம். அந்த பாணர் மரபிலே திருநீலகண்டர் என்று ஒருவர் வந்தார். அவர் தான் சுவாமிக்கு பக்கத்துல நின்று யாழ் மீட்டி பாடுவார், யாழ் மீட்டுவார். சம்பந்தர் பாடும்போது யாழ் மீட்டுவார். அவர் மரபிலே வந்த ஒரு பெண்மணி சொக்கியார் என்ற அவளுடைய பெயர். அந்த அம்மையார் 500 வருஷம் அந்த மரபு அவள் இன்னும் இருக்கா. அங்கே போய் கேட்போம்னு இவர்கள் எருக்கத்தம்புலியூருக்கு போய் அந்த அம்மையாரிடம் கேட்க, அவர்கள் பாரம்பரியமாக அவர்கள் கிட்ட இருந்த அந்த இசை மரபை கூட்டி இன்று வரையில் அது நம்மை வந்து அடையும்படியாக செய்திருக்கிறார்கள். சம்பந்தர் அப்பர்லாம் வாழ்ந்தது 6-7ஆம் நூற்றாண்டு. இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக. நம்பியாண்டார் நம்பிகளுடைய காலம் 10ஆம் நூற்றாண்டு. அவங்களுக்கு அப்புறமா ஒரு 400 வருஷம் கழிச்சு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, நமக்கு ஒரு 1000 வருஷம் முன்னாடி. அப்போ 1000 வருடமாக இந்த மரபு இசைக்கப்பட்டு அந்த அமைப்பு மாறாமல், பாடல்கள் சிதைவுறாமல், எழுத்து சா தூ விடாம அத்தனையும் தேர்ந்து தொகுத்து இன்று வரையில் நம்மை வந்து அடைந்திருக்கிறது என்றால், இந்த 1000 வருஷத்துல என்னென்ன மாற்றங்கள் வந்தது நீங்களே பார்த்துக்கலாம். எத்தனையோ புரட்சிகள், எவ்வளவோ பெரிய போர்கள், எத்தனையோ சுதந்திர போர்கள், எவ்வளவோ கண்டுபிடிப்புகள், எவ்வளவோ நிரீஸ்வரவாதம், எவ்வளவோ போட்டிக்கு எத்தனையோ படையெடுப்புகள், இதையெல்லாம் கடந்து இந்த 1000 சொச்சம் இத்தனை 1000 பாடல்கள் காக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு இருக்கிற அருள் தன்மையை நாம் அதை வைத்தே புரிந்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளணும்னு தான் சொல்றேன். அப்படிப்பட்ட இறைவனால் காக்கப்பட்ட அந்த ஞான நூல்கள் நிச்சயமாக மந்திரங்கள் போலே நம்மை பாதுகாக்கும் திறமை உடையனன்னு தெரியுது.
இப்போ இந்த செய்தியை நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு அரசர் வந்தார், அவர் இதெல்லாம் செஞ்சாருங்கிற செய்தியை திருமுறை கண்ட புராணம் அப்படின்னு ஒரு புராணம் தான் நமக்கு சொல்லுது. இருக்கு, இணையதளத்துல தேடிங்கன்னா இருக்கும். இந்த திருமுறை கண்ட புராணம் என்பதை உமாபதி சிவாச்சாரியார் பாடினார் அப்படின்னு நம்புறோம். அவர் பேர்ல தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நூலினுடைய நடையை பார்த்தால், அந்த எழுத்து நடையை பார்த்தால், அது உமாபதி சிவாச்சாரியார் காலத்துக்கு பிறகு செய்திருக்கணும்னு தான் தோணுது. மரபார்ந்தவர்கள் இதை அப்படியே எடுத்துப்பாங்க. நான் ஒரு ஆராய்ச்சி போக்குல பார்க்கணும்னா பிற்காலத்துல எழுதி அந்த நூலினுடைய முக்கியத்துவம் கருதி உமாபதி சிவாச்சாரியார் பேரிலே சொல்லப்பட்டிருக்கலாம். இல்லே உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய நூல் ஒருவேளை காணாமல் போக பிற்காலத்திலே அந்த நூலினுடைய செய்திகளை தொகுத்து யாராவது ஒரு பெரிய கவிராயர் எழுதி இதுவும் அந்த நூல்ல சொல்லியிருக்க செய்திகள் தான் அப்படியே வைத்திருக்கலாம், எப்படியும் நடந்திருக்கலாம். நமக்கு அந்த அளவுல தான் தெரியுது. ஆனால் அந்த திருமுறை கண்ட புராணம் தான் மாமன்னர் ராஜராஜர் இப்படி ஒரு செய்தியை செய்தார் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அனபாயன் ராஜராஜன் ஒரு பட்டம் கொடுத்துடுறார். அனபாய சோழன் என்பது குலோத்துங்க சோழனுடைய பெயர். ராஜராஜனுக்கு அந்த பட்டம் இல்லை. ராஜராஜன்கிறது இவர் ஒருத்தர் தான். இதை ரெண்டு எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறத பார்த்தா ஏதோ பழைய ஒரு செய்தி, ரொம்ப நாளா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, அது செவி வழி செய்தியா கடந்து வந்திருக்கு. பல்வேறு காரணங்களாலே அதில் நிறைய குழப்பங்கள் கலப்படங்கள்லாம் ஏற்பட்டு ஒரு மாதிரியா அதை சேர்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால்தான் இந்த மாதிரி சிலது அதுல அந்த அவங்க சொல்லக்கூடிய காலத்துக்கு பொருந்தி வராத செய்திகள்லாம் அதுல இருக்கு. எது எப்படி போனாலும் திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பிகள் என்ற ஒருவர் அரசர் ஒருவருடைய ஆதரவிலே தொகுத்தார் என்பது நமக்கு தெளிவாகிறது. இதையும் தாண்டி தஞ்சை பெரிய கோயிலிலே மற்றவர்கள் அதிகம் உள்ள போக முடியாத சாந்தாரா அறை அப்படின்னு ஒரு ரகசிய அறை உண்டு. அது அந்த ராஜராஜ பெருவுடையார் வீற்றிருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு இடுக்கான ஒரு பகுதி. அதுக்குள்ள நாம போக முடியாது. அந்த பகுதியிலே ராஜராஜன் காலத்தில் தீட்டப்பட்டதாக ஓவியங்கள், ஒரு 7-8 ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1000 ஆண்டு ஓவியம். அதுல ஒரு ஓவியத்தை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. அதை பார்த்த உடனே நமக்கு அந்த தங்கத்தால் வேயப்பட்ட விமானம், அது தில்லை சிதம்பரம் கோயிலினுடைய விமானம், கர்ப்பகிரகத்தை காமிச்சிருக்காங்க. அது உள்ளே நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கார். அதுக்கு பக்கத்துல அதே போல இன்னொரு விமானம், அது சிதம்பரத்துல இன்னைக்கும் இருக்கக்கூடிய கனக சபை. அங்கதான் இந்த விழா உற்சவ காலத்திலே சுவாமியை எழுந்துருள செய்து ரத்ன சபாபதிக்கு அபிஷேகம், ஸ்படிகலிங்க அபிஷேகம் எல்லாம் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த மேடை. அது சில நாட்கள்ல நம்ம போனோம்னா சேவார்த்திகளும் அது மேலே ஏறி நின்று கிட்ட போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம்னு ஒரு விதி உண்டு. அந்த மேடை தான் அது. அந்த மேடையிலே மாமன்னர் ராஜராஜரும் அவருடைய மனைவிகளும் நின்று நடராஜாவை தரிசனம் பண்ற ஒரு காட்சி, இதை ஒரு ஓவியமாக தீட்டியிருக்கான். தில்லைக்கு போயிருக்கார் ராஜராஜர் தன்னுடைய மனைவிகளோடு, அமைச்சர்கள் எல்லாரும் புடைசூட போயிருக்கார். அங்கே கனகசபையில நின்று நடராஜ பெருமானை அவர் தரிசனம் பண்ற காட்சி. இது ஒரு சாதாரணமா அந்த நடந்த ஒரு காட்சியை ஆவணப்படுத்தியிருக்கான். ஆனா இந்த காட்சியிலே ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திர சான்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தா, ராஜராஜனுடைய உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த அந்த எதிர இருக்கக்கூடிய அந்த எதிரம்பலத்துல நின்று வணங்குறது ராஜராஜன். பெரிய கொண்டையோட நின்று கும்பிடுறார். அவருக்கு கீழே இதுதான் ராஜராஜன். அவர் நீங்க பார்க்கலாம். அவர் இருக்கார், அவருடைய மனைவி எல்லாம் இருக்காங்க. அதனுடைய ஒரு பெரிதுபடுத்தப்பட்ட ஒரு அந்த அந்த சிவப்பு சதுரத்துக்குள்ளே இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் பெரிதுபடுத்தி காண்பித்திருக்கேன். அதுல ராஜராஜரை இன்னும் நீங்க துல்லியமா பார்க்கலாம். பெரிய கொண்டையோட மீசை தாடியோடு இருக்கார், கைகூப்பி வணங்கி இருக்கார், இடுப்பு சுத்தி ஒரே ஒரு சின்னதா ஒரு ஆடை உடுத்தி இருக்கார். அவருடைய மனைவிகள்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க, எல்லாம் முத்துல பண்ண ஆபரணங்கள்லாம் சாத்திக்கிட்டு நின்று தரிசனம் பண்றாங்க. இதிலே அதிகம் பேர்கள் கவனிக்காத ஒரு வடிவம், ராஜராஜருக்கு முன்பாக அதே போலே பெரிய கொண்டையோட ஒருத்தர் நிக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை காமிச்சிருக்கான். அந்த ஓவியத்துக்கு 2 பக்கத்திலையும் உயரம் குறைவாக 2 அடியார்கள் கைகூப்பி நிக்கிறாங்க. ஆனால் இந்த 3 பேரும் ஒரு பீடத்தின் மேலே ஏறி நிற்கிறாங்க. அங்க கீழே காட்டப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதனுடைய ஒரு ஓவியத்தையும் அதனுடைய ஒரு பெரிதாக்கப்பட்ட வடிவம் இதை நீங்க பார்க்கலாம். ஒரு பீடம், அந்த பீடத்து மேல 3 பேர் நிக்கிறாங்க. இப்போ மற்றவர்களுடைய மற்ற உருவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தலை மயிருக்கு நல்ல கருப்பு வண்ணம் தீட்டி இருக்காங்க. உடம்புல நிறங்கள் மாத்தி காமிக்கிறாங்க, மாநிறம் இதெல்லாம் காட்டுறாங்க, ஆபரணம் எல்லாம் காமித்து வஸ்திரம் அணிந்திருக்கிறத காட்டுறாங்க. ஆனா இந்த 3 நபர்களுக்கு மட்டும் முழுவதும் பொன்னிறமாக வண்ணம் தீட்டி 3 பேரும் ஒரு பீடத்துக்கு மேல நிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. காரணம், இந்த 3 பேரும் அங்க நிக்கிற மற்ற அடியார்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இல்ல. இவர்கள் திருவுருவங்கள், விக்கிரகங்கள், சிலாபேரங்கள். ஒருவேளை பொன்னாலேயோ ஐம்பொன்னாலேயோ வடிக்கப்பட்டு 3 பேர் பீடத்தின் மேலே நிறுத்தப்பட்டிருக்காங்க.
இதுல நடுநாயகமாக நிற்பவர் நல்ல உயரம், பெரிய கொண்டையோட நிற்கிறார் கைகூப்பி. நம்ம அவருக்கு அவருக்கு வலது பக்கம் நிற்கிறவர் இருக்கிறதுலே கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கார். அவருக்கு இடது பக்கத்தில் இருக்கவர் இன்னும் கொஞ்சம் ஒசரமா இருக்கார். இந்த 3 பேரும் முறையே ஞானசம்பந்த பிள்ளையார், அப்பரடிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 3 பேருடைய திருவுருவத்தையும் செய்து அங்கே கொண்டு போய் நடராஜர் முன்பாக வைத்து வழிபாடு செய்கிறார் ராஜராஜ சோழர். அப்போ அதே ஓவியத்திலே மேல் பக்கத்திலே இன்னொரு குறிப்பை பார்க்கிறோம். இந்த ஓவியத்துக்கு மேலே சண்டிகேஸ்வரருடைய சன்னதியும் காமிச்சிருப்பாங்க. அதனுடைய ஒரு பெரிதாக்கப்பட்ட வடிவத்தை நீங்க பார்க்கலாம். உங்களுடைய திரையிலே வலது பக்கம் இருக்கிற ஓவியம். இன்னைக்கும் சிதம்பரத்துக்கு தரிசனம் பண்ணவங்க நினைவுபடுத்தி பார்க்கலாம். சபைக்கு வடமேற்கிலே, வடகிழக்கிலே, ஈசான்யத்திலே சண்டிகேஸ்வரருடைய சன்னதி இருக்கும். ஒரு சன்னதி, அதுக்குள்ள சண்டிகேஸ்வரர் உட்கார்ந்திருப்பார். அதைத்தான் காமிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பக்கத்திலே இன்னொரு மண்டபத்தை காண்பித்திருக்கிறார்கள். சண்டேஸ்வரர் சன்னதி ஒரே விமானம் தான். ஆனா இந்த ஓவியத்திலே இன்னொரு ஒரு விமானத்தை காண்பித்து அந்த விமானத்துக்குள்ளேயும் ஒரு மூட்டை மாதிரி வச்சு காமிச்சிருக்காங்க, ஒரு பெரிய பொதி மாதிரி. இது அந்த புராணத்திலே சொல்லப்படும் ராஜராஜ சோழர் நம்பியாண்டார் நம்பிகளோடு சேர்ந்து மூவர் முதலிகளுடைய திருவுருவத்தை செய்து கொண்டு போய் வைத்து வழிபட அங்கே அதுவரையில் அறியாமல் இருந்த ஒரு அறை புலப்பட்டு அதன் வழியே திருமுறைகள் கொள்ளப்பட்டதுன்னு எடுத்துக்கிறோம். இதுதான் நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாக பொல்லாப்பிள்ளையாரின் அருளாலே மாமன்னர் ராஜராஜர் கேட்டுக்கொண்டபடி ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவுருவத்தை செய்து அதை தில்லையிலே எழுந்தருளச் செய்து அதுவரையில் வெளிவராதிருந்த சுவடி கட்டுக்களை மீட்டெடுத்ததாக சொல்லப்படும் வரலாறு. இதுல இப்ப சில விஷயங்களை நாம சிந்திக்கணும். இவர்கள் பாடிய பாடல்களை எதனால வைத்து பூட்டணும்? அதெல்லாம் அருளாளர்களுடைய பாட்டு. நடப்பதோ சோழ சாம்ராஜ்யம். யாரும் அதை எதிர்க்க போறதில்லை. எதற்காக அதை வைத்து பூட்டணும்? வைத்து பூட்டினார்கள் என்பது ஏதோ அதை எதிர்ப்பதற்காகவோ அதை அழிக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை. சிதம்பரம் தான் அப்போல்லாம் முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட இடமாக இருந்திருக்கு. தில்லைதான் சோழ நாட்டிற்குடைய தலைவாசல். நீங்க இன்னைக்கும் சென்னையிலிருந்து புறப்பட்டோம்னா சிதம்பரம் போறதுக்கு சென்னை தொண்டை நாட்டுல இருக்கு. தொண்டை நாட்டை கடந்து பாண்டிச்சேரி, கடலூர்லாம் நடுநாடு. நடுநாடை கடந்து கடலூர்ல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் போனோம்னா உடனே சிதம்பரம் தான் முதல்ல வரும். சோழ நாட்டுக்குள்ள நுழைந்தவுடன் முதல்ல இருப்பது சிதம்பரம் தான். அப்ப சிதம்பரம் தான் தலைவாசல். அங்கே தான் முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. சிதம்பரம் தான் பெரும்பற்றுன்னு சொல்லப்படும் தனியே ஒரு காவல் திட்டத்தோடு இருந்த, தனியாக அரசாட்சி காவலாளர்கள் காவல் பாதுகாவல்லாம் இருந்த ஒரு இடம். அந்த இடத்தில் தான் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அதனால் திருமுறை சுவடிகள் எல்லாம் முக்கியமானவை அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கணும். ராஜராஜனுக்கு பிறகுதான் திருமுறைகள் வந்ததான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ராஜராஜன் காலத்துக்கும் 200 ஆண்டுகள், 150-200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்லவர்களுடைய கடைசி காலத்திலேயே கோயில்கள்ல திருப்பதிகம் பாடுவதற்கு நிபந்தம் கொடுத்து பதிகங்கள் பாடப்பட்டதற்கும் ஆவணங்கள் கிடைக்கின்றன. அப்ப ராஜராஜன் என்ன பண்ணார்? பதிகங்கள் ஏற்கனவே இருந்ததுன்னா, தொலைஞ்சு போனதை ஒன்றும் கண்டுபிடிக்கலையே, இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கலாம்னு அடியேன் யூகிக்கிறேன்னா, அந்தந்த திருத்தலத்திலே அந்தந்த தலத்துக்கான பதிகங்கள் இருந்திருக்கலாம். இப்ப திருவான்மியூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தலத்துக்கு 3 பதிகங்கள் இருக்கு. அந்த 3 பதிகங்கள் இங்க இருக்கிற ஓதுவார்களாலே பாடப்பட்டிருக்கலாம். எந்த ஒரு இடத்திலேயும் எல்லா பதிகங்களும் எங்ககிட்ட ஒரு பிரதி இருக்குன்னு சொல்லுவதற்கு மற்றைய ஊர்களிலே வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம். காலவசத்தால் இது காணாமல் போய்விடக் கூடாதுன்னு தில்லையிலே ஒரு சரஸ்வதி பண்டாரம், ஒரு நூலகம் போலே வைத்து இந்த சுவடிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கணும். இப்போ இதை பிரபல்யப்படுத்தணும்னா, எல்லோருக்கும் போகும்படியாக செய்யணும்னா, அதுக்கு ஒருவேளை இந்த மூவர்களே வந்து சொன்னால் இது பிரபல்யப்படுத்தலாம். ஏன்னா அந்த காலத்திலே இது போன்ற ஆழ்ந்த தத்துவ ஞானத்தை எல்லாம் ரகசியமாக பாதுகாத்தார்கள். தகுதியில்லாதவர்கள் கைக்கு போய்விட்டால் இது சிதைந்து போகும், அழிந்து போகும் என்று இதை பாதுகாத்தார்கள். இன்னைக்கு ஒரு உணவகம் தயாரிக்கிற ஒரு உணவுக்கான அந்த பக்குவத்தையே அவ்வளவு சுலபமா வெளில சொல்ல மாட்டாங்க. உலகத்திலேயே அந்த குளிர்பானத்தினுடைய அந்த பக்குவம் ரகசியம் தெரிந்தவர்கள் 10 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அல்பம் ஒரு குளிர்பானத்துக்கும் ஒரு சாப்பாட்டுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா இது ஞான சாத்திரம். இதை முழுதும் பொருளுணர்ந்து ஓதினால் முத்தியே கிடைக்கும் என்றும் போது இதனுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்படணும். அப்போ தகுதியற்றவர்கள் கைக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு காலத்திலே இவர்கள் சிந்தித்து இந்த ஞான சாத்திரத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அப்ப எப்ப இதை கொடுப்பீங்கன்னு கேட்டா, மூவர் முதலிகள் வரட்டும் கொடுக்கலாம்னு ஒரு விதி இருந்திருக்கணும். அவர்களே மீண்டும் வந்து சொல்லட்டும்னு ஒரு விதி இருந்திருக்கணும். இந்த 3 பேரும் வரட்டும்னு. அதை பெரும் சிவபக்தனான மாமன்னர் ராஜராஜன் காலத்திலே வெளிப்படும்படியாக செய்த ஒரு திருவிளையாடல். திருவிளையாடல்னா இறைவனதை ஒரு திருவிளையாடலாக இறைவனுக்கு எல்லாமே திருவிளையாடல் தான்.
நாம் என்ன ஒரு பெரிய கணக்கு, நம்மை கொண்டு ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்னா அது திருவிளையாடல் தானே. நம்மால் இது நடக்க முடியும்னு ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா அது திருவிளையாடல் தான். நமக்கு தெரியாமலேயே அவருடைய ஆடலிலே எல்லோரும் கலந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கே தெரியாது, நினைச்சு பார்த்தா ஐயோ அவ்வளவு பெரிய ஆளா நம்ம அப்படி ஆணவப்படுறதுக்கு இல்லை. நாம செஞ்ச ஏதோ ஒரு சின்ன உதவியால ஒரு நன்மை நடந்ததா, இறைவன் அப்படித்தான் அதை நினைத்தார், அது திருவிளையாடல், அதனால அது செஞ்சார். அவருடைய செயல் எல்லாம் திருவிளையாடல் என்னும் போது இங்கேயும் ராஜராஜரை போன்று ஒரு பெரிய பக்குவான்மா, உண்மையை சொல்லுகிறேன், இந்த அரசர் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தார் தமிழகத்தினுடைய அரசாட்சி மரபிலே. இவர் ஏற்படுத்தி வைத்த கோயில் நிர்வாக வழக்கங்கள் எல்லாம் இன்று வரையில் கடைபிடிக்கப்படுகிறது. அதுல கூடல் குறைச்சல் இருக்கலாம், தவறு சரி அதெல்லாம் கடந்து அந்த மரபு இருக்கு. அப்போ இவரை போன்ற ஒருத்தரால் சமயம் பெருமைப்படும், சமயம் நிலை பெறும், எல்லோருக்கும் போய் சேரும் நினைத்திருக்கணும். அதனால் தான் பரமசிவபக்தரான ராஜராஜருடைய காலத்தில் வேறு யாருக்கும் தோன்றாதுதான் இப்படி ஒரு மரபு, ஒரு முறை இவருக்கு தோன்றி அதை கையாண்டு இதை மீட்டு கொடுத்திருக்கார். அதற்கு உசாத்துணையாக இருந்தவராக நம்பியாண்டார் நம்பிகள். இந்த பெருமையை பாட விழைந்து பிற்காலத்திலே அவர்களுக்கு தெரிந்த செய்திகளை, அது ஒரு 15-16ஆம் நூற்றாண்டுல திருமுறை கண்ட புராணம் பாடப்பட்டிருக்கணும்னா ஒரு 600 வருஷ இடைவெளி இருக்கு. 600 வருஷம்னா சும்மா இல்ல, நடுவில் ஒரு பெரிய இஸ்லாமிய படையெடுப்பு நடந்திருக்கு. ஒரு 1.5 நூற்றாண்டு காலம் இங்கே எல்லாம் சிதைவுற்று திரும்பிய திசையெல்லாம் மரண ஓலம் கேட்டு கோயில்கள் எல்லாம் அழிந்து இருந்திருக்கு. ஒரு 1.5 நூற்றாண்டு, குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றாண்டு இருந்திருக்கு. அப்படி கடந்து வரும்போது பல செய்திகள் முன்னும் பின்னும் மாறி இருக்கலாம். ஆனால் அது எதையும் வைத்து நம்பியாண்டார் நம்பிகள் என்ற ஒரு கதாபாத்திரமே இல்லைன்னு சொல்லுவதெல்லாம் சமயத்திற்கு எதிரான கருத்து. சமய நம்பிக்கை கொண்டவர்கள், அடியார்கள் ஒரு காலத்தில் இதை செய்ய மாட்டார்கள். ராஜராஜருடைய காலத்தில் இது நடந்திருக்கணும். ஏன்னா அதனால்தான் அதற்கு முன்னாடி திருப்பதிகங்கள் பாடும் ஓதுவார்களை பற்றிய கல்வெட்டுகள் இருந்தாலும் மொத்தமே 10-12 கல்வெட்டுகள் கிடைக்கலாம், அது அதிகபட்சம். ராஜராஜனுடைய மூதாதையர்களான ஆதித்தன் ஒரு சில கோயில்களிலே பாடுவதற்கு நிபந்தம் கொடுத்திருக்கார், திருப்பதிகங்கள் பாடணும்னு சொல்லியிருக்கார். ராஜராஜனுக்கு முந்திருந்த செம்பியன் மாதேவியார் காலத்தில் திருப்பதிகம் பாடுவதற்கு நிபந்தங்கள் இருந்திருக்கு. அப்போ ஒண்ணுமே இல்லாமல் இருந்ததுன்னு இல்லை, தொடர்ந்து இருந்திருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைவாக இருந்திருக்கு. ராஜராஜனுடைய காலத்துக்கு பிறகு அது பல்கி பெருக பார்க்கிறோம். ஒவ்வொரு கோயிலையும் பல பல ஓதுவாமூர்த்திகளை நியமித்து பூஜை மரபுகளிலே சைவாகம கோயில்களில் ஆகம உபசாரம் எல்லாம் நடக்கும் போது, தூபம் தீபம் நிறுத்தம் கீதம் இந்த உபசாரம் எல்லாம் நடக்கும் போது, வேத விண்ணப்பம் எல்லாம் நடக்கும் போது திருமுறை பாடல்கள் பாடப்பட வேண்டும். திராவிட வேதம் என்று சொல்லி திராவிட பாஷையிலே இந்த பாடல்கள் எல்லாம் பாடுவதற்கென்றே ஆகமங்கள் குறிப்புகள் எல்லாம் கொடுக்குதுன்னு பார்க்கிறோம். அது அதே ஆகமங்கள் கௌட பாஷையிலே பாடல்கள் பாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மூல ஸ்லோகத்தை சமீபத்திலே பார்த்தேன், ஒரு சிவாச்சாரியர் சொல்லியும் கேட்டேன். கௌட தேசம் என்பது சோழர்களுடைய தொடக்க புள்ளி. அது இன்றைய வங்காள பகுதி. அங்கேதான் சோழர்கள்லாம் புறப்படுறாங்க, அங்கேதான் அவருடைய தொடக்கம். அதனால கௌட தேச மொழியிலேயும் கௌட பாஷையிலேயும் திராவிட பாஷையிலேயும் ஆலயங்கள்ல பாடல் பாடும்படியாக எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ராஜராஜனுக்கு பிறகு இது இன்னும் அதிகரித்து பல பல கோயில்கள்ல நிபந்தங்கள் கொடுத்து ஓதுவாமூர்த்திகள் நியமித்து அவர்களை கொண்டு பாடல் பாடக்கூடிய ஒரு மரபு இருக்கு. இந்த பண், இது ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்துருக்கேன், எந்தெந்த பண்க்கு என்ன இன்னைக்கு ராகம் சொல்லப்படுதுன்னு. இது முழுக்க மாறிவிட்டது. இதே பண் தான் இந்த ராகமான்னு கேட்டா நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது. ஆனால் தமிழிசையினுடைய மரபிலே இந்த பண்கள்லாம் இருக்கிறதுனாலே பஞ்சம பண் என்பது இன்றைய ஆகிரி ராகம், புறநீர்மைங்கிற பண் இன்றைய பூபாலம், அந்தாளி குறிஞ்சி என்பது இன்றைய சாமா, காந்தார பஞ்சமம் என்பது கேதார கவளைன்னு இன்னைக்கு ஒரு மரபு ஏற்பட்டு விட்டது. ஒரு சும்மா ஒரு குறிப்புக்காக அதை இந்த இடத்துல ஒரு வரிசை கொடுத்துருக்கேன். இது இன்னும் பல 10 பண்களுக்கெல்லாம் ராகம் அமைத்துட்டாங்க. அது ஒரு பெரிய அரசியல், அதற்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறுலாம் இருக்கு, அதுக்குள்ள போல. இப்போ சமீபத்துல வழக்கத்துல இப்படி இருக்கு, அந்த அளவுல தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி நம்பியாண்டார் நம்பிகளை கொண்டு 7 திருமுறைகள் அந்த வழக்கத்துல வந்ததும், 8ஆவதாக மாணிக்க வாசகருடைய திருவாசகம் திருக்கோவையார், 9வது திருமுறை ஒரு 9 ஆசிரியர்கள் பாடியது. அது கரெக்டா அமைஞ்சிட்டு அந்த மாதிரி 9 ஆசிரியர்கள் பாடியது. அதற்கு திருவிசைப்பா திருப்பல்லாண்டுன்னு பேரு. 10ஆம் திருமுறை திருமூலர் பாடிய 3000 பாடல்கள் கொண்ட திருமந்திரம். 11 12 புலவர்களும் 11 புலவர்களும் 12ஆவதாக சிவபெருமானே ஒரு புலவராகவும் இருந்து பாடப்பட்ட 12 பேருடைய பாடல்கள். அது 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை சேக்கிழார் பாடிய பெரிய புராணம்னு ஒரு தொகுப்பு ஏற்படுது. இதுல நம்பியாண்டார் நம்பிகள் காலத்திலே 11 தொகுக்கப்பட்டிருக்கலாம் நம்புறாங்க. 12வது சேக்கிழார் பெருமான் நம்பியாண்டார் நம்பிக்கு அப்புறம் தான் வரார். அவர் பாடிய பெரிய புராணத்தையும் சேர்த்து 12 திருமுறைன்னு ஒரு மரபு கொடுக்கிறோம். பாடல்களுடைய எண்ணிக்கை சும்மா சொல்லியிருக்கேன், எதுக்குங்கிறத பாருங்க. ஞானசம்பந்தருடையது முதல் 3 திருமுறை, அதற்கு திருக்கடைக்காப்புன்னு பேரு.
முடிந்தால் பேரை தெரிஞ்சுக்கோங்க. நான் வழக்கத்துல அடுத்த 3 வாரம் இதைத்தான் பேச போறோம். ஞானசம்பந்தருடைய தேவாரத்துக்கு மட்டும் திருக்கடைக்காப்புன்னு பேர். வேற ஒண்ணுமே இல்லை. ஞானசம்பந்தர் தான் ஒவ்வொரு பதிகத்தினுடைய கடைசியிலேயும் ஒரு காப்பு பாடுவார். காப்புன்னா இந்த பதிகம் பாடினால் என்ன புண்ணியம், பலஸ்ருதி. ஒவ்வொரு 10 பாட்டு பாடின உடனே 11ஆவதா ஒரு பலஸ்ருதி பாடுவார். கடைசியில ஒரு காப்பு செய்யுள் பாடியதால் அது உங்களை எப்படி காப்பாத்தும்னு சொல்லுவார். இந்த பதிகத்தை பாடினீங்கன்னா இப்படி இப்படி காக்கப்படுவீர்கள்னு சொல்லுவார். அந்த மாதிரி பாடியதாலே கடைக்காப்புன்னு அவருடைய திருமுறைகளுக்கு மட்டும் பெயர். அதிலே அவர் சற்றேறக்குறைய 4000 பாடல்கள் பாடுறார், 3 திருமுறையும் சேர்த்து. அடுத்து 4, 5, 6 3 திருமுறைகளும் அப்பருடையது. அது ஒவ்வொன்றும் அதில் பண்ணப்பட்டிருக்க பாடல் அமைப்பு, மீட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த யாப்பு, அந்த அமைப்பை வைத்து நேரிசை, குறுந்தொகை, தாண்டகம்லாம் பேர் வைப்பாங்க. அப்பர் சுவாமிகளும் சற்றேறக்குறைய 3000 சொச்சம் பாடல்கள் பாடுறார். சுந்தரர் சரியா 100 பதிகங்கள், அது முழுக்க திருப்பாட்டு அப்படின்னு பேர். ஏன்னா சுந்தரரை பாட சொல்லும் போது அர்ச்சனை பாட்டே ஆகும் அப்படிங்கிறாரு சுவாமி. நீ என்ன புகழ்வதெல்லாம் பாட்டு அப்படின்னு சொன்னதுனால திருப்பாட்டு அப்படின்னு பேர். சம்பந்தர் பாடியது திருக்கடைக்காப்பு, அப்பருடையது திருநேரிசை, திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம், சுந்தரருடையது திருப்பாட்டு. இது எதையுமே உடனே ஞாபகத்தை வச்சுக்க முடியல, நிறைய இருக்கேன்னு நினைக்கவே வேண்டாம். அடுத்த 7 வாரங்கள் இது திரும்ப திரும்ப பேசும்போது ஒரு மாதிரி அதுவா நினைவுல வந்துடும். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது 3 பேருடையதையும் சேர்த்து தேவாரம்னு சொன்னாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியே பேர் இருக்கு. அந்த அளவுல புரிஞ்சுக்கோங்க. மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார், அது ஒரு 1058 பாட்டு. 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர்கள்னு சொன்னேன். திரு இசைப்பா திருப்பல்லாண்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 300 பாடல்கள். 10ஆம் திருமுறை திருமந்திரம் 3000 பாடல்கள் திருமூலர் பாடியது. 11ஆம் திருமுறையில் முதல் பாடலை சிவபெருமானே பாடுறார். அப்புறம் 11 ஆசிரியர்கள் வெவ்வேறு யாப்புல பாடுறாங்க. அந்தாதி, மும்மணி கோவை, இரட்டை மணிமாலை, நிறைய வரும். தனித்தனியே பாடியது எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க. அது 11ஆம் திருமுறை, அது ஒரு 1385 பாடல். கடைசியா பெரிய புராணம் சேக்கிழார் எல்லா நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் தொகுத்து பாடுறார். 4286 பாடல். தொகுத்தால் 18280 திருப்பாடல்கள், 27 ஆசிரியர்கள் 12 திருமுறைகளாக பாடியது. எவ்வளவு பெரிய கடல் இது! இதனுடைய ஆழத்தை கண்டார்கள் யாரையுமே சொல்ல முடியாது. அடி எனக்கு தெரிந்து ஓதுவாமூர்த்திகள்ல கூட ஒரே ஒரு ஓதுவாமூர்த்திகள் 7 திருமுறையும் மனப்பாடமா வச்சிருந்தார். அது அப்படி பார்த்தோம்னா 4000, ஒரு 3000, அதுவே 7000, அப்புறம் ஒரு 8000 பாடல்கள் மனப்பாடமாக வைத்திருந்தார். அடங்கன் முறையினே அவருக்கு பேரே வச்சுட்டாங்க. அடங்கன் முறையினே அவருக்கு பேர். அந்த ஓதுவாமூர்த்திகள் அடங்கன் முறைனா இந்த தொகுக்கப்பட்ட மரபுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மரபுல அப்படியே நெற்று பண்ணி வச்சிருந்தாராம். ஒரே ஒருத்தர், அடியன் தெரிந்து பெரியவர்கள் சொல்லி கேட்டது, அந்த ஒரு ஓதுவாமூர்த்திகள் அப்படி இருந்திருக்கார். 18280 பாடல்கள், நாளொன்றுக்கு ஒரு பாட்டுன்னு வச்சுக்கிட்டா எவ்வளவு போகும்னு நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். ஒரு ஆயுசை நிச்சயமாக செலவு செய்யலாம். வாசிக்க வாசிக்க மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு 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 தன்மை இதற்கு உண்டு. கடைக்காப்பு இப்ப எல்லாம் கேட்பவர்களே, கடன் தீர்றதுக்கு என்ன பதிகம், ஆயுசு கூடுவதற்கு என்ன பதிகம், வியாதி தீர என்ன பதிகம், கண் பார்வைக்கு என்ன பதிகம், கல்யாணத்துக்கு என்ன பதிகம், பிள்ளை பேருக்கு என்ன பதிகம், நம்முடைய தேவைகள் ஒரு 6-7 விஷயத்துக்குள்ள சுருக்கிட்டோம். மொத்தமே அவ்வளவுதான். மனித வாழ்க்கை ஒரு 70 வயசு 80 வயசு சுவாமி கொடுக்கிறாருன்னா, அத்தனை வயதுக்கு குறிக்கோள் என்னன்னு பார்த்தா இந்த ஒரு 6-7ஓட முடிச்சுடுறோம். துர்பாக்கியம், இதெல்லாம் பெரிய துர்பாக்கியம். அதை கடந்து எந்த காலத்திலும் செல்வமோ மக்களோ இதெல்லாம் இல்லாமலே போனால் கூட ஒரு இன்பத்தை என்னால் தூக்க முடியும், அந்த இன்பத்திலே என்னால் இருக்க முடியும்னு காண்பிக்கக்கூடிய பக்குவத்தை இந்த பாடல்கள் தருகின்றன. அந்த பக்குவம் தான் பெரிய வரமே. அதை இந்த பாடல்கள் தருகின்றன. அதனால தான் அதை இசை கூட்டி பாடும்போது நம்மையும் மீறி, அடியன மாதிரி ஒருத்தருக்கெல்லாம் கூட கண்ணில் ஒரு தண்ணி வரும்னா, அந்த சிறப்பை, இதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இதற்கு ஒரு சிறப்பு இருக்கணும், இதனுடைய வீரியம் எப்பேற்பட்டது, நினைத்ததையெல்லாம் பெற்றுத்தரும்னா இது ஒரு மந்திரமாகுதே, மந்திர சக்தி இதுக்கு வருதே. தன்னை ஆதரிப்பவனை, தன்னை மனனம் செய்பவனை காப்பாற்றுவது மந்திரம். அதுதான் அதுக்கு தாத்து சொல்லும் போது, அதை யாரு ஆதரிக்கிறார்களோ அவர்களை காப்பாற்றும் மந்திரம். ஆதரிக்கிறதுனா அதை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுவும் அதுதான் பண்ணுது. இதை நம்பியவர்களை, இதை போஷித்தவர்களை காப்பாற்றக்கூடிய சிறப்பு இதற்கு உண்டு. அந்த தேவாரமாக அதை வைத்து, அதை ஓதுவார் மரபிலே வைத்து இசைக்கக்கூடிய அவர்கள் பண்ணமைத்து அதை பாடி,
அதற்கென்றே அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி வெவ்வேறு காலத்திலே அதையெல்லாம் பாடி துதித்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த ஓதுவார்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஆலயங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்திலே முதல்ல சிவாச்சாரியர்கள் பூஜை செய்கிறவங்க, அவர்களுக்குள்ளே சில படிநிலைகள் எல்லாம் உண்டு. அவர்களை அடுத்த நிலைகளிலே ஓதுவாரை வைத்து கர்ப்பகிரகத்திலிருந்து சிவாச்சாரியர் உபச்சாரத்தை எல்லாம் செய்வார். அடுத்து இருக்கக்கூடிய மண்டபத்திலிருந்து வேத விண்ணப்பம் அந்த பரிச்சாரகர்கள் அவங்களாம் இருந்து எடுத்துக் கொடுப்பது, அந்த வரிசையிலே அடுத்து ஓதுவாமூர்த்திகள் என்று தமிழ் பாடக்கூடிய ஒரு சிறப்பு என்ற மரபு. நீங்கள் படத்திலே பார்க்கக்கூடியது 2ஆம் ராஜராஜன் எடுப்பித்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலில் வேறு எங்குமே இல்லாத சிறப்பாக அந்த கோயில்ல 108 ஓதுவா மூர்த்திகள் பணியில இருந்திருக்காங்க. அந்த 108 பேருக்கும் திருமேனி எடுப்பித்திருக்கிறார். வரிசையா வடக்கே அந்த மண்டபத்திலே 108 ஓதுவா மூர்த்திகளும் திருமேனிகளாக எடுத்து அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடை, அந்த சிரத்திலே அணிந்திருக்கக்கூடிய மாலை, செவியிலே அணிந்திருக்க ருத்ராட்சம், தோளில் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய ருத்ராட்சம் எல்லாத்தையும் பார்க்கலாம். அவருடைய பெயரும் பக்கத்திலேயே பொறிச்சிருக்கா. ஒவ்வொருத்தருடைய பெயர் தீக்ஷா நாமம் பொறிக்கப்பட்டிருக்கு. அகோர சிவம், வாமதேவ சிவம், தத்புருஷ சிவம்னு அவர்களுக்கு தீட்சையின் போது வழங்கப்படும் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கு. அடியனுக்கு தெரிந்த அதிகப்படியான ஓதுவார்கள் பணியில் இருந்த ஆவணம் நமக்கு இங்கத்தான் கிடைக்குது. 108 ஓதுவா மூர்த்திகளை கொண்டு பாடியிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒரு மரபு. இதிலே அடுத்த ஒரு 7 வாரங்கள் தேவாரம் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அந்த தேவாரம் என்ற சொல் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்ற பொருளிலே வருது. தேவ ஆரம் அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க பிரபலமா. தேவனுக்கு ஆரம், ஆரம்னா மாலை, தேவாரம். அதை தே கூட்டல் வாரம்னு பிரித்தோம்னா, வாரம்ங்கிறது அன்பு. இறைவனிடத்தே அன்பு செலுத்துவது தேவாரம். இப்படிலாம் எழுந்தருளக்கூடிய இடம் என்ற பொருள்ல வந்திருக்கணும். சுவாமி எங்க எழுந்தருள்றாரோ அந்த இடத்துக்கே தேவாரம்னு பேரு. வீட்டிலேயே இந்த படத்துல பாக்குற மாதிரி பூஜை மண்டபம் இருக்கும் இல்லையா, அந்த மண்டபத்துக்குள்ளே சிவலிங்க திருமேனி எழுந்தருள பண்ணுவோம், இல்ல சுவாமி எழுந்தருள பண்றோமே, அந்த மண்டபத்திற்கே தேவாரம் என்று பொருள். அதனால்தான் பிற்காலத்தில் இறைவனை சூழ்ந்திருக்கக்கூடிய, இறைவனை சூழச் செய்வதாலே தேவாரம்னு ஒரு வேளை ஏற்பட்டிருக்கலாம். இல்ல இறைவன் இருக்கிற இடத்துல இந்த தேவாரம் பாடப்படுவதால், அந்த அருட்பாடல்கள் பாடப்படுவதால் தேவாரம்னு பொருள் வந்திருக்கணும். எப்படி பண்டாகரம் என்ற வடமொழி சொல் தமிழிலே பண்டாரம், பண்டாரம்னா பொருள் எல்லாம் சேகரித்து வைக்கிற இடம், பண்டாகரம்ங்கிறது பண்டாரம்னு ஆகுது. கோஷ்டாகரம், கோஷ்டாகாரம் என்பது கொட்டாரம்னு மாறுது. கொட்டாரம்னா ஒரு 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 கொட்டாய் போட்டு, கொட்டாயின்னு சொல்றோம் இல்லையா, கொட்டகை போட்டு வைக்கிறது, அதுதான் கொட்டாரம். அது கோஷ்டாகாரம். இந்த மரபிலே தேவாகாரம் என்பது தேவாரம்னு ஆயிருக்கணும். மற்றொன்று சங்க இலக்கியத்தெல்லாம் கூட தேவபாணி என்றே சொல்கிறார். பாடல் தேவனுடைய பெருமையை பாடுவது. என்ற பெரிய ஞானி இசைக்கு இலக்கணம் வகுக்கிறார். சங்கீத ரத்னாகரம் அப்படின்னு அந்த நூலுக்கு பேர். அதிலே அவர் பண்களை பற்றி சொல்லும் போது தேவார வர்தினின்னு அதுக்கு பேர் வைக்கிறார். இந்திய இசை மரபை தொகுக்கிறார். அதிலே தென்னிந்தியாவில் இருந்த சங்கீத மரபான பண் மரபை காஷ்மீரத்திலிருந்து இவர் எழுதுறார். அந்த பண் மரபுக்கு தேவார வர்தினின்னு தான் அவரே பேர் வைக்கிறார்னா, அப்போ ஞானசம்பந்தாதிகள் பாடிய இந்த பாடல்களுக்கு தேவாரம் என்ற சொல் 3ஆம் நூற்றாண்டு அவரை எழுந்தருள பண்ணினா அவருக்கு தேவார தேவர்னே பேர். அப்போ வழிபடக்கூடிய இடத்திற்கும் அங்கே வைக்கக்கூடிய திருமேனிக்கெல்லாம் இந்த பேர் வந்திருக்கு. இதை விட சிறப்பு, வைணவ உரை நூல்கள்ல ஈடு 36,000 படின்னு ஒரு உரை நூல் உண்டு. அதுல ஒரு வரி வருது, தேவாரமும் செருப்பும் ஒக்க கட்டி அப்படிம்பாங்க. செருப்புனா நம்ம காலில் போட்டுக்கிற காலணி. எங்க யாராவது ஊருக்கு போறதுக்கு எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் கட்டுறோம், மூட்டை கட்டுறோம், துணியெல்லாம் எடுத்து வைக்கிறோம், தேவைப்படுறதெல்லாம் எடுத்து வைக்கிறோம். பூஜை இருக்கிறவங்க அவங்களோட பூஜையும் சேர்த்து கட்டி எடுத்துப்பாங்க. எந்த ஊருக்கு போனாலும் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணணும். ஊருக்கு போகும்போது மூட்டை கட்டும் போது பூஜை பண்ற பெட்டியையும் காலில் போட்டுக்கிற செருப்பையும் ஒன்னா வச்சு கட்டுவாங்களோ அப்படின்னு கேட்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே தேவாரமும் செருப்பும் ஒக்க கட்டி அப்படின்னு ஒரு பயன்பாடு வைணவ நூல்கள்ல வருது. அப்போ வைணவ மரபிலும் சுவாமியை எழுந்தருள பண்ற அந்த பெட்டிக்கு தேவாரம்னு பேர் இருந்திருக்கணும். அப்போ தேவாரம் என்பது இறைவனை சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு தேவாரம். அப்போ தேவாரம்னா வழிபடக்கூடிய இடம். முதல்ல இந்த மூவர் முதலிகள் ஞானசம்பந்தர், அப்பர் சுந்தரர் பாடுற பாட்டுக்கு தேவாரம்ங்கிற பொருள் எங்க வருதுன்னா, இரட்டை புலவர்கள் 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த 2 பேரு நிறைய பாடியிருக்காங்க தனிப்பாடல்கள்.
அவங்க சொல்லும் போது மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த திருப்பாட்டும்னு முதல்ல குறிப்பு கொடுக்குறாங்க. மூவாத பேரன்பின், வயசே அடையாத எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய அன்பு, மாறாத அன்போடு கூடி ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் இந்த 3 பேரும் தேவாரம் செய்தார்கள் அப்படிங்கிறார். அப்போ அவங்க பாடிய பாடல்களுக்கு தேவாரம் என்ற பெயர் இருந்ததற்கு இலக்கண குறிப்பு முதல்ல 15ஆம் நூற்றாண்டிலே தென்மொழியிலும், வடமொழியிலே 13ஆம் நூற்றாண்டிலே சங்கீத ரத்னாகரத்திலே தேவார வர்த்தினி என்ற பெயரும், கல்வெட்டுகள்ல 10ஆம் நூற்றாண்டிலிருந்து சுவாமி எழுந்தருளக்கூடிய இடத்திற்கு தேவாரம் என்ற பெயரும் இருந்து வந்திருக்கு. அதைத்தான் பிரபலமாக நாம் தேவாரம்னு எடுத்துக்கிறோம். திருமுறை ஆசிரியர்களின் காலத்தை பற்றி சொல்லிட்டேன். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரையில் அவங்க காலத்திலேயே பதிகங்களை கூடவே இருந்து சிலர் எழுதியது தெரியுது. நான் அதற்கு அப்புறமா சுவடியில எழுதி அது பிரதிகள் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு கோயில்கள்லையும் சில முக்கிய கோயில்கள்ல கைகொட்டி மண்டபம் அப்படின்னு கல்லாலே ஒரு மண்டபம் கட்டி அதுல இந்த தேவார பதிகங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த மண்டபம் கட்டும் போதே ஒவ்வொரு 50 வருஷம் கழிச்சும் 100 வருஷம் கழிச்சும் அதை மறுபடியும் பிரதி எடுக்கிறதுக்கு ஒரு நிபந்தம் கொடுக்கிறான். ஆங்கிலத்திலே ஸ்கிரைப்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்காரர் அவங்களுக்கு நீங்க காசு கொடுத்து உட்காத்தி வச்சு அவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கலாம். அதற்கு கைகொட்டி மண்டபங்கள்னு பல ஊர்கள்ல இருந்தது தெரிய வருது. அப்போ கோயில்ல ஒரு மண்டபம் கட்டி அதுல தேவார சுவடிகளை பாதுகாக்கிற ஒரு மரபு 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ராஜராஜன் காலத்துக்கு அப்புறம் வருது. அதை விட முக்கியமாக சிதம்பரத்திலே 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் மணவிற்கூத்தன் காளிங்கராயன் என்ற ஒரு அமைச்சன் பெரிய தொண்டெல்லாம் பண்ணியிருக்கான் சிதம்பரத்திலே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பல மதில்களும் அவர் காலத்திலே திருப்பணி செய்யப்பட்டதுதான். அவர் 7 திருமுறைகளையும், சம்பந்தர், அப்பர், சுந்தரருடைய 7 திருமுறைகளில் உள்ள எல்லா பாடல்களையும் செப்பு பட்டயத்திலே எழுதி, செப்பேட்டிலே எழுதி, சரஸ்வதி பண்டாரம் அதாவது நூலகம் ஒன்றை சிதம்பரத்திலே ஏற்படுத்தி அதிலே அதை பாதுகாப்பாக வைத்தான்னு ஒரு முக்கியமான செய்தி கிடைக்குது. அந்த செப்பட்டயங்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சீர்காழி சட்டநாத சுவாமி தேவஸ்தானத்திலே தருமபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட அந்த திருக்கோயிலில் திருப்பணி நடந்தபோது கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையிலே யாகசாலை அமைப்பதற்காக பூமியை தோண்டிய போது அங்கே அடுக்கடுக்கடுக்காக செப்பு பட்டயங்கள் முழுக்க தேவார பதிகங்கள் எழுத்து பொறித்திருந்த செப்பு பட்டயங்கள் ஒரு 2-3 அடி ஆழத்திலேயே கிடைத்து விட்டது. அது போக ஒரு சிவாலயத்திற்கு தேவையான எல்லா மூர்த்தங்களுமே கிடைச்சது. அத்தனை மூர்த்தங்களும் கிடைத்தது. ஒரு சிவாலய வழிபாட்டுக்கு யார் யாரெல்லாம் தேவையோ சோழர் காலத்தில் என்ன திருமேனிகள்லாம் செய்து கொடுப்பாங்களோ அத்தனை திருமேனிகளும் கிடைத்தது. நடராஜ பெருமானை தவிர மீது எல்லா திருமேனியும் கிடைத்தது. இப்படி ஒரு பொக்கிஷத்தை சீர்காழி சட்டநாத சுவாமி ஆலயத்திலே பூமாதேவி மடியிலே தாங்கி இருந்து இந்த நூற்றாண்டில் சைவ சமயத்தில் நடந்த மிகப்பெரிய அற்புதமாக அதை சொல்லலாம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தருமபுர ஆதீனத்தினுடைய ஆச்சாரியர் 27வது குருமகா சன்னிதானங்களுடைய அருளாட்சியிலே கிடைக்கப்பெற்று அந்த செய்தி அறிந்து 1 மணி நேரத்துக்கெல்லாம் குருமகா சன்னிதானங்கள் அங்கே எழுந்தருளி அந்த செப்பு பட்டயங்கள் இங்கேயே வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அரசாங்கத்தோடு அதை போராடி அதெல்லாம் கோயிலேயே இருக்கும்படியாக செய்திருக்கிறார்கள். இன்னும் அதெல்லாம் படித்து பிரதி எடுத்தால் இன்னும் நிறைய செய்திகள் நிச்சயம் கிடைக்க தெரியும். இது போக ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவிடைவாய் அப்படின்னு ஒரு ஊரு, சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஊரு. அங்கே அதுவரையில் புத்தகத்திலே இடம்பெறாத ஒரு பதிகம் கல்வெட்டாக 11 பாடல்கள் கிடைத்தது. இது ஒரு பெரிய அற்புதம். அதுவரையில் பதிகங்கள்லாம் ஒரு 200 வருஷமா பதிப்பு பண்றாங்கன்னு வச்சுப்போமே, புத்தகமாக போட்டிருக்காங்க. அதுவரையில் கிடைக்காத ஒரு பதிகம், ஒரு 11 பாடல்கள் சம்பந்தருடையது 1900ங்களுக்கு அப்புறமா 30 வாக்குல கல்வெட்டாக கிடைத்தது. முழு பதிகமும் கல்வெட்டாக கிடைத்தது. நல்ல வேளை தெய்வாதீனமாக உடனடியாக அதை பிரதி எடுத்து பதிப்பித்தார்கள். நான் அதுல இருந்து ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே கோயில் திருப்பணிங்கிற பேர்ல அந்த கல்வெட்டை வெட்டி சிதறடிச்சிட்டாங்க. நிறைய இழந்திருக்கோம். நல்ல வேளை இறைவன் திருவருள். இதெல்லாம் தான் நான் இறைவனுடைய திருவிளையாடலா பார்க்கிறேன். கல்வெட்டு படிக்கிறதுக்கு அப்பதான் நம்ம எல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு சிலர் முயன்று கல்வெட்டுகள் கோயிலா போய் கல்வெட்டுகள் எல்லாம் பிரதி எடுத்த போது இந்த ஒண்ணு கிடைச்சது. ஒருவேளை அந்த கல்வெட்டு பிரதி எடுக்கிற பணியே நடக்காமல் இருந்திருந்தால் ஒரு திருத்தலமே நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும், ஒரு பதிகமே நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அதே போல வேறு எங்குமே இல்லாமல் கிளியன்ன ஊர் என்று ஒரு திருத்தலம், அது குறித்த பதிகங்கள் ஒரு சுவடிக்கட்டுல, ஒரே ஒரு சுவடிக்கட்டுல கடைசியா கிடைச்சது. சம்பந்தருடையதான் அதுவும். கிளியன்ன ஊருங்கிறது இன்றைய பாண்டிச்சேரிக்கு வெளியே இருக்கக்கூடிய கிளியனூர் என்ற திருத்தலம், சோழர் காலத்தில் எடுப்பிக்கப்பட்ட கோயில். அந்த பதிகங்கள் நமக்கு கிடைச்சது.
இந்த 2 பதிகங்களையும் 1930-40களுக்கு அப்புறமா பதிப்புல சேர்க்கிறாங்க. இப்ப காலந்தோறும் அவ்வப்போது கிடைத்ததெல்லாம் தொகுத்துட்டு வந்திருக்காங்கன்றதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி கிடைத்த சாட்சிகள் இதெல்லாம். பிற்காலத்திலே இந்த திருமுறைகளை உயிராக பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அருணகிரி பெருமான் ஞானசம்பந்தருக்கு அடுத்து தமிழன்னை செய்த தவத்தாலே கிடைத்த ஆகச்சிறந்த ஒரு சந்த கவிவாதி. திருவண்ணாமலையிலே முருகப்பெருமானாலே தடுத்தாட்கொள்ளப்பட்டு பெரிய நிலைகள்லாம் அடைந்தாலும் இவரை போலே சந்தம் பாடுவதற்கு யாருமே இல்லை என்றாலும் இவர் முருகன் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன தெரியுமா? அடிக்கடி செய்வார் இது. ஞானசம்பந்தர் மாதிரி தமிழ் பாடும் அருளை எனக்கு கொடு அப்படின்னு கேட்பார். இவரை மாதிரி ஒரு மகா மேதாவி, ஒரு 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 கவிராஜ சிம்ஹம் இவர். இவர் ஒருத்தரோடு சொல்லி இவரை மாதிரி நானும் பாடணும்னு ஆசைப்படுறாருன்னா அப்ப அந்த ஞானசம்பந்தர் எவ்வளவு பெரிய மகா கவியாக, கவிராஜ சிம்மமாக அவர் எப்படி இருந்திருக்கணும், மத்த கஜமாக அவர் எப்படி இருந்திருக்கணும். தமிழன்னை உள்ளபடியே ஒருவருக்கு ஏவல் செய்திருக்க வேண்டும் என்றால் அது ஞானசம்பந்தருக்கு தான். இன்னும் பாடேன் இன்னும் பாடேன், நான் இன்னும் செழிப்பு பெறுவேன்னு தமிழன்னை வணங்கி ஒருத்தர்கிட்ட தமிழ் பாட வச்சிருக்கணும்னா அது சம்பந்தர்கிட்ட தான். இன்னும் பாடு இன்னும் பாடுன்னு கெஞ்சி இருப்பாள் அவள். இப்படி ஒரு பிள்ளையை தமிழன்னை அதற்கு முன்பும் இல்லை அதற்கு பின்பும் ஈண்டெடுக்கவில்லை. அப்பேற்பட்டவர். அதனால்தான் பின்னாள்ல வந்த அருணகிரியாரெல்லாம் இவங்கள மாதிரி பாடணும்னு கேட்கிறாங்க. புமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாடு அடிமைதர கருள்வாயேன்னு கேட்கிறார். புமியதனில் பிரபுன்னுட்ட இந்த பூலோகத்துக்கு அரசர் யாருன்னா புகலின்னு சொல்லப்படுற சீர்காழியிலே அவதாரம் செய்த ஞானசம்பந்தர் தான். உலகத்தை தமிழால் ஆண்டார். அதனால்தான் எத்தனையோ அரசர்கள்லாம் இல்லாமல் போக இவர் ஒருத்தர் இன்னைக்கும் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். தவம் தவம் தமிழும் தமிழ் பேசக்கூடிய இந்த பகுதியில் இருந்தவர்கள்லாம் எத்தனை யுகங்களாக தவம் செய்தார்களோ சீர்காழியிலே இப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த ஞான குழந்தை அங்கே பிறந்தது. இன்னி வரைக்கும் உயிர் வாழறோம் அவராலே, இன்னும் வாழ்வோம் அவராலே மட்டும்தான். பெயர்பட்ட ஆச்சாரியர். அவரை சொல்லி அருணகிரியார் சொல்றார், அவரை மாதிரி நாம் பாடணுங்கிறார். அமிர்த கவி தொடை பாட என்னைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய கவி அமிர்த கவி. பாட பாட இனிக்கிற கவி அமிர்த கவி. கேட்க கேட்க இனிக்குமாம் அந்த கவி. அப்படி உன்னை பாடுவதற்கு எனக்கு அருளணும்னு முருகரை கேட்கிறார். அடிமை தனக்கு அருள்வாயேங்கிறார். அருணகிரியார் இப்படி ஒருத்தரை பார்த்து சொல்லணும்னா அவருடைய பெயர்பட்ட கிட்டத்தட்ட இந்த காலத்துக்கு பிறகு எழுதப்பட்ட எல்லா நூல்களிலேயும் நால்வர்களை வாழ்த்தித்தான் பாடுவாங்க. முதல்ல அவங்களை வாழ்த்திட்டு தான் அடுத்த வேலையே. ஞானசம்பந்தரையும் அப்பரையும் சுந்தரரையும் மாணிக்கவாசகரையும் வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்தித்தான் தொடர்ந்து நூல்கள் பாடக்கூடிய ஒரு மரபு இதற்கு பிறகு கிடைத்து விடுகிறது. இந்த அளவிலே அடுத்து பார்க்க போற ஒரு 14 வாரங்களுக்கு ஒரு அறிமுகத்தை மட்டும் கொடுத்திருக்கேன். இறைவனை இசையால் ஏற்றக்கூடிய மரபு, எதனால் ஒருத்தரை வாழ்த்துறோம், எப்படி வாழ்த்துவது மனித பண்பு, அதற்கு தொல்காப்பியத்திலிருந்து பழைய நூல்கள்ல இருந்தெல்லாம் பிரமாணம் பார்த்தோம். வேதங்கள் இறைவனை வாழ்த்திக் கொண்டே இருக்கின்றன, அதனால் அது இசைதான் பாடப்படுகின்றன என்றும், அதே மரபிலே தமிழ் தொன்மை நூல்களிலே கலித்தொகையிலிருந்தும் புறநானூற்றிலிருந்தும் சிலப்பதிகாரம் மணிமேகலை இருந்தால் சில உமைகள் உதாரணங்கள் பார்த்தோம். நிறைய நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தொன்மை காலத்திலிருந்து இறைவனை வாழ்த்தக்கூடிய மரபு வருது. ஒரு 4-5ஆம் நூற்றாண்டு வாக்கிலே களப்பிரர்கள் ஆட்சியில் இங்கே இருந்த சமய நெறிகள் எல்லாம் பலதும் பங்கப்பட்டு போய் அது மரபெல்லாம் அழிந்து போகுமோ என்று இருந்த நிலையிலே ஒவ்வொரு முறையும் அப்படி ஒரு காலம் வரும்போதெல்லாம் இறைவன் வந்து காத்து தருவது போலே நமக்கு இறைவன் காரைக்கால் அம்மையாரின் மூலமாக நாம் பேசக்கூடிய மொழியிலே ஒரு பெண்ணடியாரை கொண்டு பெரிய ஞான விஷயங்களை எல்லாம் தமிழிலே எளிமையாக வைத்து அது சுவாரஸ்யம் கூட்டுவதற்கு இசை பாடி அதுல ரொம்ப நாம ஈடுபடும்படியாக செய்து நாமே பாடும்போது அந்த வரி நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னா அதை இன்னொரு 4 வாட்டி அதையே திருப்பி திருப்பி பாடுவோம். சங்கதி எல்லாம் போட்டு பாடுறோமே, ஒரு சாமானியமா ஒரு கீர்த்தனை பாடும்போது கூட அந்த வரியினுடைய பொருளுக்காகவோ அந்த அழகுக்காக ஒரு 4 வாட்டி 5 சங்கதி எல்லாம் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கணும்னா அது இசை கூட்டினால் தான் சிறப்பு. அதனால் இசையால் பாடி காரைக்கால் அம்மையாரை தொடர்ந்து நமக்கு ஞானசம்பந்தர், சம்பந்தரை தொடர்ந்து அப்பரடிகள், அப்பரை தொடர்ந்து சுந்தரர், சுந்தரரை தொடர்ந்து மாணிக்க வாசகர்னு ஒரு நூற்றாண்டில் இவர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு முன்னும் பின்னும் இருந்தவர்களுடையதெல்லாம் மேலே 9ஆம் திருமுறை, 10ஆம் திருமுறை, 11ஆம் திருமுறைன்னு வைத்து பாடி 12வது திருமுறையாக சேக்கிழாருடைய அந்த பெரிய புராணத்தை வைத்து பாடியும் இதுல 11 திருமுறைகளையும் வெவ்வேறு காலத்திலே பாடியது எல்லாத்தையும் தொகுக்கக்கூடிய ஒரு பணியை, தேவாரத்தை எல்லாம் தொகுக்கக்கூடிய பணியை நம்பியாண்டார் நம்பிகள் மூலமும் மாமன்னர் ராஜராஜருடைய துணையோடும் அது சிதம்பரத்திலே போய் அந்த நிகழ்ச்சி எல்லாம் பற்றியும் பேசினோம். திருமுறைகளை தொகுத்ததிலே பண் அமைப்பிலே அந்த குறிப்பிட்ட பண்ணுல வந்த பதிகங்கள் எல்லாம் முதல்ல, அடுத்த ஒரு பண்ணு எடுத்துக்கிட்டு அந்த பண்ணுல இருந்த பதிகங்கள்லாம் அடுத்துன்னு
பாடுவதற்கு ஒரே ராகத்துல இருந்தா எல்லாத்தையும் கடகடன் பாடிட்டு போறதுக்கு சுலபமா இருக்குமே அப்படி வைத்து பாடியும், தலங்களின் வரிசையிலே தில்லையினுடைய எல்லா பதிகங்களும் அடுத்தடுத்து இந்த மாதிரி கோயில்களுடைய பதிகங்களை எல்லாத்தையும் தொகுத்து தொகுத்துன்னு அப்படி ஒரு அமைப்பும், அடுத்ததாக அற்புதங்கள் வழி வரலாற்று முறையிலே சம்பந்தர் எடுத்துக்கிட்டு அவர் முதல்ல பாடிய பதிகம், அடுத்து பாடிய பதிகம், அடுத்து பாடிய பதிகம், அந்த வரலாற்றில் இப்படி 3 மரபுகளிலே தொகுக்கப்படுகிறது. அது இசை கூட்டித்தான் பண்ணிலே அமைத்து பாடப்பட்டது என்பதும், தாளமிட்டு இன்றும் ஓதுவார்கள் பாடக்கூடிய அந்த மரபெல்லாம் வச்சு பார்க்கிறோம். இந்த 12 திருமுறைகளிலேயும் முதல் 7 திருமுறைகளை தேவாரம் என்று அழைப்பதும், அதுக்குள்ளேயும் ஞானசம்பந்தருடையதை திருக்கடைக்காப்புன்னோ, அப்பரடிகளுடையதை திருநேரிசை, திருக்குறுந்தாண்டகம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் என்று பாடுவதும், சுந்தரருடையதை திருப்பாட்டுன்னு பாடுவதையும் பேசுவதையும் பற்றி பார்த்தோம். கல்வெட்டுகளிலே இறைவனை எழுந்தருளச் செய்கிற மண்டபத்திற்கு தேவாரம் என்ற பெயரும், தேவ கூட்டலாரம் இறைவனை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பா மாலை ஆரம் போலே கழுத்திலே அணியும் அணிகளுக்கு ஆரம்னு பேரு. அந்த மாதிரி ஒரு ஆரம் இப்படி எல்லாம் பொருள் கொண்டாலும் பண்டைய மரபிலே இறைவன் எழுந்தருளக்கூடிய இடத்திற்கு தேவாரம் என்று பெயர். இப்ப சுவாமி எங்க எழுந்தருள பண்றோமோ அது தேவாரம். திருமுறைகளையும் அதே போலே இறைவனை வைப்பது போல் ஒரு மண்டபத்திலேயே வைத்து வழிபடுவதால் அதற்கு தேவாரம் என்றே பெயர் ஏற்பட்டிருக்கலாம். அந்த தேவாரத்தை பாடுவதற்கு பல பல ஓதுவா மூர்த்திகளை நியமித்தும், உபச்சாரத்திலே முக்கியமான ஒரு இடத்தில் வைத்து தேவார பாடல்களை பாடுவதெல்லாம் நமக்கு மரபாக வந்திருப்பதையும் பற்றி இன்றைய வகுப்பிலே சிந்தித்தோம். உமாபதி சிவாச்சாரியாருடைய ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்கு ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், 5ம் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. சிவபூஜை பண்ணணும்னா ஒரு சிவலிங்க திருமேனி வேணும், அபிஷேக திரவியம் எல்லாம் வேணும், பூ வேணும், வில்வம் வேணும், நேரம் இருக்கணும், உடம்புல சௌரியம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. அதனால சிவபூஜையை விட இன்னும் ஒருபடி உயர்த்தி இன்னும் எளிமையாக ஞான பூசை ஒன்றை சொல்லித்தரேன்னு சொல்றார். என்னன்னா அதுக்கு மொத்தம் 5 அங்கங்கள் தான் உண்டு. இந்த 5 வேலையை செஞ்சா சிவபூஜை ஞான பூஜை பண்றீங்கன்னு அர்த்தமா. என்னென்ன? ஞான நூல்தனை ஓதல், எடுத்து வச்சுக்கிட்டு அதை படிக்கணும். ஓதுவித்தல், மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நற்பொருளை கேட்பித்தல், யாரையா கூப்பிட்டு வச்சு எனக்கு இந்த விஷயம் தெரியும் கேளுங்கன்னு அதை சொல்லி கொடுத்து அவர்கள் கேட்கும்படியா செய்யணும். தான் கேட்டல், நாமும் கேட்கணும். இப்படி ஓதியும் ஓதுவித்தும் கேட்டும் கேட்பித்ததுமான விஷயங்களை சிந்தித்தல், நன்கு சிந்தித்தல், ஈனமிலா சிந்தித்தல், அந்த பொருளை சிந்தித்தல். நன்கு ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல். ஈனமில்லாதன முடிவில்லாதது. நல்ல அதை ஆழ அந்த பொருளை சிந்திப்பது இந்த 5 தான். இதிலே ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல்லாம் பண்ணிட்டோம். அடுத்த இருக்கிற ஒரு வாரம் ஈனமில்லாத இந்த பொருளை எவ்வளவு முடியுமோ சிந்திக்கும்படியாக ஒரு மணி நேரம் ஒதுக்கி, ஒரு வாரத்துக்குள்ளே 10 நிமிஷமாவானும் ஒதுக்கி இந்த 2 மணி நேர அந்த வகுப்பையும் ஒரு முறை கேட்டால் அடுத்த வார வகுப்பு இன்னும் நமக்கு கொள்வதற்கு இன்னும் இனிமையாக இருக்கும். அடுத்த வாரத்திலே ஞானசம்பந்தருடைய அருள் வரலாறும் முதல் திருமுறையிலே பார்க்கக்கூடிய சிறப்புகளையும் சிந்திக்க இருக்கிறோம். அந்த அளவில் நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம். The place is open for question and answers. கேள்வி பதில்கள் கேட்கலாம். இது ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். இந்த திருமுறைகள் குறைந்தபட்சம் அதுல ஏதாவது ஒரு அடிப்படை இருந்தால்தான் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு விதி உண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுக்கு தமிழ் தெரியும், நால்வர் பத்தி ஏதோ தெரியும், இந்த திருமுறைகள் ஏதோ விஷயம் இருக்கு, அந்த அளவுக்கு தெரிந்தால் கூட யாரா இருந்தாலும் அவங்க இதை புரிந்து கொண்டு அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறது தான் இந்த 15 மாடியூல்ஸுக்குமான அப்ஜெக்டிவா இருந்தது. அதுல முதல் நாள் ஒரு ட்ரையல் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதை இன்னும் ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டுட்டு கூட இதை இன்னும் பெட்டரா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணலாம்னா என்னென்ன இதுக்கு இன்னும் செய்யலாம், சேர்க்கலாம், குறைக்கலாங்கிறத பத்தி ஐ வுட் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யுவர் ஒப்பீனியன் அண்ட் ஹைலி வேல்யூட் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். ஏன்னா இது வரைக்கும் இந்த திருமுறைகளை இப்படி எடுத்துட்டு பார்த்தது எனக்கு பழக்கம் இல்லை, பாடமா எடுத்ததில்லை. அதனால I don't know what would be the best method or methodology to adopt or a pedagogy in place. அப்படி எதுவும் இல்லை. So as well learned receivers, I'd be really happy to take some comments and suggestions from you.
you can WhatsApp it to me directly also, or if you want in the group, or if you want to email, either ways. But to reach out to me, you can just drop it to me in my inbox. I'll be very happy to take some comments on this. இல்ல தெரியாம சேர்ந்துட்டோம், இன்னும் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் அஸ் நோ. If you want to, if you feel that you don't want to invest time and energy on this, if you don't feel like this is going to be of interest to you, அந்த மாதிரி இருந்தாலும் please feel free to let us know. We can help you out at such decision also. But at that level, please feel free to ask your questions, and comments and suggestions are expected. நான் ரொம்ப முயற்சி பண்ணி எப்பையும் கைகொள்ற அந்த ஒரு கொஞ்சம் கிளாசிக்கலான தமிழா இல்லாமல் ஒரு அளவுக்கு பேச்சு வழக்கில் இருக்கிற தமிழா முயற்சி பண்ணியிருக்கேன். அது சரியா இருந்ததுங்கிறதையும் தயவுசெய்து சொல்லுங்க. இல்ல அது இன்னுமே எளிமைப்படுத்தணும்ன்றோ இல்ல எப்படி கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இன் ஷார்ட். ஒரு நிமிஷமா, நான் இருங்க நான் அன்மியூட் பண்ணணும். இப்போ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுதா? பேச முடியுது சார். வணக்கம் சார். நான் சைவ சித்தாந்தம் செஷனும் அட்டன் பண்ணேன். இது வந்து 2வது செஷன் உங்களோடது. ஸோ நான் எப்படி திருமுறைகளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சேன்னா கேட்டகரைசேஷன் எப்படி வந்து கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நம்பியாண்டா நம்பி அந்த பொல்லாப்பிள்ளையார் கோயில் போயிருக்கேன். நான் போயிட்டு அந்த அந்த வரலாற்று கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து இந்த இடத்துல எங்க பொசிஷன் ஆகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்தது ஆக்சுவலி எனக்கு. அது ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடு. நம்பியாண்டா நம்பி எந்த காலத்துல வந்து தொகுச்சாரு, அந்த ராஜராஜ சோழனா இல்ல குலோத்துங்க சோழனான்ற ஒரு டவுட் எனக்கும் இருந்தது. அதுவும் நல்லா, ஏன்னா குலோத்துங்க கால தான் சேக்கிழாரா அப்படின்ற டவுட்டும் எனக்கு வந்து இருக்கு மைண்ட்குள்ள. சோ அந்த சேக்கிழார் இருந்தார், அதுல சந்தேகமே இல்லை. சோ அதெல்லாமும் நல்லா சொல்லியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் இஸ் வெரி குட் சார். இந்த இதுதான் நான் எதிர்பார்த்தேன் திருமுறைகள். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் போனாதான் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும்ன்றது ஒரு என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நன்றி. நான் ராம்குமார் பேசுறேன். வணக்கம். வணக்கம். நம்ம மீட் பண்ணிப்போம். ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க கேட்டல் எல்லாருக்கும் புரிஞ்சுக்க கூடிய மொழியில பேசினேனா அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அது அப்படிதான் இருந்ததுன்னு நான் நம்புறேன். இதோட சிம்பிளிஃபை பண்ணி இந்த சப்ஜெக்ட பேசுறது கஷ்டம், அது உண்டு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது தெரியுது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னாக்கா, இட் வாஸ் அ வெரி குட் இன்ட்ரடக்ஷன் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் அன்இனிஷியேட்டட். அவங்களுக்குலாம் அது இட்ஸ் அ வெரி குட். இது யூ ஆர் ப்ரிப்பேரிங் தம் ஃபார் த அப்கமிங் வீக்ஸ். ஐ வில் புட் இட் தட் வே. That was what was the objective. I'm happy if it had achieved it. ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா, இத ஹேண்டில் பண்ணும்போது ஐ டு நாட் நோ, ஒவ்வொரு இதுலயும் பதிகம் எடுத்துக்கும் பொழுது ஒரு முக்கியமான தளத்தை எடுத்துன்னு பண்ணுவேளா இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே எதிர்பார்க்கக்கூடியது திருவாரூர் அப்படின்னு எடுத்துனாக்கா, ஒவ்வொரு தளத்திலையும் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு, தெரியாதது, அறிஞ்சிக்க வேண்டியது, உரிய நிறைய தகவல்கள் இருக்கு. அது சம்பந்தப்பட்டதையும் சேர்த்து சொன்னாக்க சுவை கூட்டினபடி இருக்கும். இப்போ எப்படி ஸ்கெட்யூல் பண்ணிருக்கேங்கிறது நிச்சயமா அது கருத்துல எடுத்துக்கிறேன். எப்படி ஸ்கெட்யூல் பண்ணிருக்கேங்கிறத ஒரு மாதிரி பிரீஃபா கொடுத்துறேன். ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒரு வாரம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப முதல் திருமுறையில 300 சொச்சம் பதிகங்கள் இருக்குன்னா, டு பிகின் வித் ஞானசம்பந்தருடைய அருள் வரலாற்றை சொல்லிட்டு முதல்ல பாடுறது தோளுடைய செவியன். அது முதல் பாடலே வேற திருமுறையில, அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, அற்புதங்கள் அவர் இதெல்லாம் நிகழ்த்தினார்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துட போறேன். பிகாஸ் தட் வில் ஆல்சோ கவர் ஹிஸ் லைஃப்ஸ் ஜர்னி.
ஓகே. இங்க இதாச்சு அதாச்சுன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கும்போது அதுவே ஒரு 10-12 வந்துரும். அதுல ஒரு சிலத பாடலோடு பார்ப்போம், ஒரு சிலத பாடலை மென்ஷன் பண்ணிட்டு விட்டுடுறேன். ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் 1.5 2 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்க முடியாது நான். இதை தாண்டி முக்கியமான வேற ஏதாவது சில பதிகங்கள்ல அழகியல் தன்மை வேற யாரும் சொல்லாதது ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப ஞானசம்பந்தம் எடுத்துட்டீங்கன்னா அவர் மட்டுமே ஹேண்டில் பண்ண சில மீட்டர்ஸ் இருக்கு, சில ஸ்டைல்ஸ் ஆஃப் ரைட்டிங் இருக்கு. ஒரே ஒரு சொல்லுக்கு 2 பொருள் வரா மாதிரி பாடுறது, சித்திரக்கவி ரதபந்தம் பாடினது, இந்த மாதிரி வேற யாரும் ஹேண்டில் பண்ணாத ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சிலதையாவது டச் பண்ணணும். அது போக இப்ப நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான சில தலங்கள், இப்போ திருவாரூர் போனாரா அங்க ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னா அது, அதே மாதிரி இயற்கை காட்சிகள் அவர் கொடுக்கக்கூடிய, ஏதாவது இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பல்லவர்களை பத்தி ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, வேற யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் அங்க குறிப்பிடுறாரு. அந்த மாதிரி சில ரொம்ப ரேரான ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு பாக்குறேன். ஸோ இட் வுட் பி வெரி, ஐ வுடன்ட் கால் இட் a judicious sampling, but an attempt to offer a judicious. அதான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அதை பிளான் பண்றேன். தலங்களுக்குள்ளேன்னு போய் அந்த தலத்தினுடைய சிறப்புன்னு ரொம்ப பேசுறதுக்கு எனக்கு டைம் இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அது இதுல பிரையாரிட்டைஸும் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். அப்சல்யூட்லி கரெக்ட். அப்ரோச் இஸ் ரைட். தேங்க் யூ. வேற ஏதான கேள்விகள்? சிவசிவா தியாகராஜா சொல்லுங்க. சபாபதி நமஸ்காரம், சொல்லுங்க. கேக்குறதா? சிவா, இப்ப சம்பந்தர பதிகத்துல சிலதுல 10 பாட்டு இருக்கே, அதுக்கும் திருக்கடை காப்புன்னு தான் பேரா? சில கடைக்காப்பு பொதுவா தலைப்பா வச்சாச்சு, அவ்வளவுதான். இப்ப அப்பர் சுவாமிகள் கூட சில இதெல்லாம் 9 பாட்டு இருக்கு, 11 பாட்டு திடீர்னு பாடுறாரு. அப்படிலாம் பாடினாலும் அது எப்படி அது தேவாரமோ இல்ல திருநேரிசைன்னு சொல்றோமோ அதே மாதிரி தான். பொதுவா தலைப்பு திருக்கடைக்காப்பு, அவ்வளவுதான். சரி, சந்தோஷம். சிவா சிவா. வேற ஏதான கேள்விகள்? Not able to unmute. கேக்குறதா? நமஸ்காரம். It was a fantastic introduction today. ரொம்ப ஒண்ணுமே தெரியாம ஒரு பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு புரியாததுக்கு very good start as a feedback. Yes, sir. Very simplified and but with a lot of good depth. And இன்னொன்னு வந்து ஒரே ஒரு கேள்வி, you've start kindle that thing about pun இன்னைக்கு வந்து, which first time கேட்டிருக்கேன் வந்து இது. இந்த பண் அப்படிங்கிறது முன்னாடி பாடின போதே அந்த மாதிரியான வரிசையில தான் பாடியிருப்பாளா, இல்லாட்டி ஹவு? இல்ல, பண் அதுலயே வச்சே சொல்றாங்க. ஏன்னா இப்ப அப்பர் சுவாமிகள் ஒரு இடத்துல பண்பொருந்த இசை பாடும் பழனம் சேரப்பனை, பண்பொருந்த இசை பாடின்லாம் அப்படியே வருது. அப்போ இசை பாடும்போது பண் பொருந்தி பாடுறோம் அப்படிங்கிற அந்த மரபை வந்து தேவார ஆசிரியர்களே சொல்லிடுறாங்க. சில பண்களோட பேர்களே வந்துருது, இந்த குறிப்பிட்ட பண் பாடப்படுது அப்படின்னு அந்த பண்ணையே சொல்லிடுறாங்க, அந்த பேர் எல்லாமே சொல்லிடுறதுனால இந்த மரபு இங்க இருந்ததுன்னு தெரியுது. மற்றொன்று, தேவார பாடல்களுக்கெல்லாம் முன்னாடி நமக்கு சங்க இலக்கிய காலத்துல இருந்து பண் பாடுறவங்க பாணர்கள், பண்ணமைத்து பாடுறவங்க பாணர்கள். அவங்க யாழ் மீட்டுவாங்க, முழவு வாசிப்பாங்க, கூத்து கட்டுவாங்க, வேஷமிட்டு ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கான ஒரு கம்யூனிட்டி, அது ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். அதுல இந்த பண் மரபு இருந்ததுங்கிறது நமக்கு தொடர்ந்து சங்க காலத்திலேருந்து சான்றுகள் வருது. ஸோ இவங்களும் அந்த மாதிரி பண்ணுக்கு அமைத்து தான் பாடி இருக்கோம். அண்ட் டு பிகின் வித் ஞானசம்பந்தர் பாட தொடங்கும் போது தாளம் தட்டணுங்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு பொற்தாளமே கொடுக்குறாருன்னா அப்போ பண் வந்துருது, அதுல ராகம் கொட்டி தாளத்தோடு சேர்ந்து தான் பாடுறாங்கன்ற அந்த அமைப்பு வந்துருது. வெரி குட், ஓகே, நன்றி. கீதா மேம், இப்போ உங்களால அன்மியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், பாருங்க. சூப்பர் கிளாஸ் டுடே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு மேம், கேட்க முடியல. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க இந்த கிளாஸ்லயும் சரி, இனிமே வரப்போற கிளாஸ்லயும் என்னெல்லாம் நீங்க தேவாரம் கோட் பண்ண போறீங்களோ அத கொஞ்சம் ஒரு PDF ஃபார்மேட்ல முன்னாடி அம்சேலோ இல்ல பின்னாடி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத பண்ணலாம். That I can. ஏன்னா நான் பிராங்கா சொல்லணும்னா, it is like இந்த பிரசன்டேஷன்
5:20 நான் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தம் கிளாஸுக்கு போயிட்டு வந்து அப்படியே லெக்சருக்கு உட்கார்ந்தேன். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் திஸ் லாஸ்ட் மினிட் பர்சன் தான். இல்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அத ஒரு அதனால நான் கான்ஃபரன்சஸ்க்கே பிரசன்டேஷன் நான் எடுத்துட்டு தான் வர முடியும்னு சொல்லிடுவேன். நான் பாட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ராப்ளி அதை லிஸ்ட் பண்ணி கொடுத்துடுறேன். இஃப் சம்படி கேன் கம்பைல் இட் அண்ட் கன்வெர்ட் இன்டு PDF அண்ட் சர்க்குலேட் இட், ஐ டோன்ட் மைண்ட். ஓகே. அந்த மாதிரி பண்ணல. கொஞ்சம் உடனே ரெஃபரன்ஸ்க்கு ஏன்னா எழுத முடியல ஃபாஸ்டா. புரியுது. நான் ஒண்ணு பண்றேன். அப்ப நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எந்தெந்த பாட்டு சூஸ் பண்றேனோ I'll also try and index it. Like திருமுறை எத்தனாவது பதிகம் பாட்டுங்கறத ஸ்டாண்டர்ட் நம்பர் சிஸ்டம் ஒன்னு இருக்கு. அத வந்து அதுலயே நான் கீழ கொடுத்துறேன். So if you want to, you can always photograph it and or you anyways have the video. அத நீங்க பார்த்துட்டு கூட இன்னொரு வாட்டி போய் எடுத்துக்கலாம். ஏன்னா திருப்பி உங்களோட வீடியோ நாங்க திருப்பி பார்க்கும் பொழுது அதை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க இன்னும் ஒரு வாட்டி படிச்சுக்க முடியும் அதுக்காக. Perfect. Thank you. Sure. Any other comments, suggestions? Hello, sir. Thank you, sir. Thank you so much. I've already texted message போட்டுட்டேன், but I thought I will just, voice out. Excellent start, sir. And தமிழ்லாம் புரிஞ்சது. It's not a problem. It was really good. Okay. எனக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியும், பட் the way you mix history அதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக் ஆக்சுவலி. அதுதான் வந்து ரொம்ப நான் தேடிட்டு இருந்தது. லைக் ஒரு ஆர்டரா ஒரு டைம் லைன் ஆக்சுவலி வேணும், அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். தேவா அந்த பாட்டோட மீனிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐ திங்க் தேர் ஆர் மெனி பீப்புள். உங்களோட கிளாஸ் நான் மெயினா அட்டென்ட் பண்றது இஸ் ஃபார் ஆல் தீஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்காக அண்ட் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் எனக்கு கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஃபியூச்சர் கிளாஸஸ். அப்புறம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, நீங்க இவ்வளோ 18,000 சாங்ஸ் அப்படி சொன்னீங்க அண்ட் பர் டே எடுத்தா கூட ஐ ஜஸ்ட் கால்குலேட்டட் 50 years கிட்டத்தட்ட வருது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பாட்டு எடுத்து அதை பை த டைம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கூட one day is not enough. அதனாலதான் there is this tradition of starting the chanting on the Tamil New Year day. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 50 பாட்டு கணக்கு வச்சுப்பாங்க. அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இல்ல, இட் இஸ் a mere பாராயணம். சோ 5 பதிகம் இல்ல 50 பாட்டுன்னு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணா கரெக்டா அடுத்த வருஷம் தமிழ் வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு ஃபுல் சைக்கிள் முடிச்சிடலாம். ஓ ஓகே. ஜஸ்ட் சாண்டிங் பேசிக்கலி. வெறும் சாண்டிங் அந்த மாதிரி சில பண்றாங்க. என்னோட ஆச்சாரியர்லாம் அந்த மாதிரி பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 50 பாட்டு பூஜை முடிச்ச உடனே உட்காருவாங்க. ஒரு அவங்களுக்கு பழக்கங்கிறதுனால கடகடன் ஓகே போயிடும். அந்த ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள தேல் சாண்டட் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அப்படி சாண்ட் பண்ணாலே அதுக்கே அது ஒரு வருஷம் பண்ணுவாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி அர்த்தம் ஒரு பாட்டுக்கு ஒரு நாளைக்கு தினம் ஒரு பாடல்ங்கிற மாதிரி எடுத்துட்டு பார்க்க ஆரம்பிச்சா 50 வருஷம் ஆயிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நமஸ்காரம். நமஸ்காரம். நான் வந்து சுலோச்சனா ராமநாதன். உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன் திருவாரூர்ல. சிவசிவா. அந்த இது அஜபா நடனம் எல்லாம் பாக்கறச்ச உங்களை பார்த்தேன். ஆமா. என்னோட இது வந்து எனக்கு என்னோட ஆசை வந்து ஃபுல்ஃபில் ஆனது. நீங்க தமிழ்ல கிளாஸ் எடுத்தா நான் ஜாயின் பண்ணுவேன்னு சொன்னேன் அங்கேயே. ஆமா. அதனால நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நீங்க இந்த கோட் இந்த பெரிய புராணம் இந்த கலித்தொகையில எல்லாம் எடுத்த இல்லையா, அதை என்னால இன்னைக்கு முன்னாடி சொன்னவாலும் அதை தான் சொன்னான். கடகடான்னு எழுத முடியலன்ட்டு. அது இருந்தா எனக்கு கொஞ்சம் வெரிஃபை பண்றது கொஞ்சம் ஈஸியா. I have a volunteer already. Raji ma'am has volunteered. அவங்க வந்து இந்த எல்லா பாட்டையும் அவங்க தொகுத்து PDF ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி கிளாஸ் வைஸ் தொகுத்தா கூட இன்னைக்கெல்லாம் அது ஒரு 2-3 பேஜ் தான் வரும். அவங்க தொகுத்து அந்த குரூப்ல அவங்க அதை ஷேர் பண்ணிடுவாங்க செஷன் வைஸ். தேங்க்யூ ராஜி மேம் ஃபார் வாலண்டியரிங். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சிவசிவா. சிவசிவா. Can I close it? Okay. Thank you all. And next Wednesday evening, we'll all meet. Thank you. Siva. Recording stopped.